الله 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 الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العليم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. நம்ம போன கிளாஸ்ல அல்பக்ராவினுடைய 82வது வசனம் வரைக்கும் பார்த்திருந்தோம். கரெக்டா? ஓகே, 82 வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? இப்போ 83வது வசனம் பார்க்க போறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னும் நாம் இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களிடம் இவ்வாறு உறுதியான வாக்குமூலம் வாங்கியதை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் என்ன பண்றான்னா, நான் முன்னாடியே சொன்னேன், அல்பக்ராவினுடைய அத்தியாயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ஹம்து சூராவினுடைய பிரார்த்தனைக்கான வெளிப்பாடா இருக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதாவது அல்ஹம்து சூரால நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு ஹிதாயத்தை கொடு, நேர்வழி காட்டுன்னு சொல்லி நம்ம துவா செய்யறோம். அது எப்படிப்பட்ட நேர்வழி அப்படின்னு சொன்னா, இறைவனால கோபிக்கப்படாதவர்களின் வழியும் இறைவன்கிட்ட இருந்து பாதி மாறி செல்லாதவர்களுடைய வழியும் அல்லாத நேர்வழியை எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம துவா செய்யறோம். இப்ப கோபிக்கப்பட்டவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது யூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருந்தோம். பாதை மாறி சென்றவர்கள் கிறிஸ்தவர்கள். இப்ப அந்த அல்ஹம்து சூராவுடைய விளக்கமா கோபிக்கப்பட்டவங்களை பத்தி தான் அல்பக்ரா பேசும். பாதை மாறி சென்றவங்களை பத்தி எது பேசும்னா ஆல் இம்ரான் பேசும். இப்ப நம்ம எதை பத்தி பாக்குறோம்னா பனு இஸ்ராயில், அதாவது அல்பக்ராவுடைய அத்தியாயத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அதனுடைய தொடர்ச்சியா நம்ம பனு இஸ்ராயில் என்னென்ன பண்ணாங்க, மூசா நபி எப்படி வந்தாங்க, மூசா நபியுடைய சமூகத்துக்கு எப்படி எப்படி நிகழ்வுகள் நடந்துச்சு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வந்தோம். இப்ப திரும்ப அல்லாஹ் பனு இஸ்ராயிலை பத்தி தான் இந்த இதுலயும் பேசுறான். இன்னும் நாம் இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களிடம் இவ்வாறு உறுதியான வாக்கு மூலம் வாங்கியது நினைத்து பாருங்கள். அதாவது இஸ்ராயலுடைய வழித்தோன்றல்கிட்ட நம்ம உறுதியான வாக்கு மூலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதை ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னு சொல்றான். என்ன வாக்குறுதி அப்படிங்கிறப்ப, அல்லாஹுவை தவிர வேறு எதையும் வழிபடாதீர்கள். அல்லாஹ்வை தவிர்த்து வேற எதையும் நீங்க வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான், உங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், அனாதைகள், மிஸ்கின்கள் ஆகியோருடன் நற்பண்போடு நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் முதல் கட்டளை என்ன சொல்றான்னா, இறைவனை அடுத்து வேற எதையும் நீங்க வழிபடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப பனு இஸ்ராயில் இதை செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டா, மூசா நபி இருக்கும் போதே செஞ்சாங்க. மூசா நபி இருக்கும் போதே 40 நாள் மூசா நபி போகும்போது காளை கன்ற கடவுளாக்கி வணங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்றான், யார் யாரெல்லாம் வணங்கினாங்களோ அவங்க எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க சொல்லியிருந்தனே? எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க? 3000 பேர். மரண தண்டனை கொடுக்கப்பட்டது 3000. அதுக்கப்புறம் கொள்ளை நோய் வந்தப்ப இறந்து போனவங்க 24,000. இப்போ ஃபர்ஸ்ட் 3000 பேர் மரண தண்டனை கொடுக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. அப்ப அந்த மாதிரியான தண்டனைக்கு பிறகு இவங்க என்ன பண்றாங்க, பல அத்தாட்சிகளை பார்த்தாங்க. பார்த்துட்டு கண்கூடான வெற்றியையும் பார்த்தாங்க. எப்படி? அவங்க ஃபர்ஸ்ட் மூசா நபியை புறக்கணிச்சிடுறாங்க. மூசா நபி வாங்க போருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஜெருசலமை ஜெயிக்கிறதுக்காண்டி கூப்பிடுறாங்க. போமாட்டேன்னு மறுத்த உடனே 40 ஆண்டுகள் அவங்களுக்கு அந்த ஊர் தடை செய்யப்பட்டோம். அதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய வசனங்கள்ல வரும். அதுக்கப்புறமா என்ன ஆகுது, தாவூது நபி வராரு. தாவூது நபி சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் சுலைமான் நபி வராரு. சுலைமான் நபியுடைய ஆட்சி காலத்துல ஒரு பிரம்மாண்டமான ஆட்சியை அவங்க பார்த்தாங்க. எல்லாமே வசப்படுத்த கொடுக்கப்பட்ட ஆட்சி அது. காற்று வீசுனா வீசும், எல்லாமே வசப்படுத்த கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஜின்கள் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆட்சி காலம். அந்த மாதிரியான ஆட்சி காலத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சுலைமான் நபிக்கு பின்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சிலைகளை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி காபத்துள்ளால ஒரு 300க்கு மேற்பட்ட சிலைகள் இருந்துச்சோ, அதே மாதிரி பைத்துல் முகதஸ்ல 300க்கு மேற்பட்ட சிலைகள் இருந்துச்சு. போற இடமெல்லாம் சிலைகள், நிறைய சிலைகளை வச்சாங்க, வரம்பு மீறினாங்க, ஒழுக்கம் தவறுனாங்க. அந்நிய மக்களோட, அதாவது இவங்க பனு இஸ்ராயில் நபிமார்களுடைய வாரிசு இவங்க என்ன பண்றாங்க, அந்நிய மக்கள்கிட்ட தவறான முறையில் நடந்துக்கிறாங்க, விபச்சாரம் பண்றாங்க, எல்லா ஒழுக்கக்கேடான செயல்களையும் இவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க.
இப்போ இதெல்லாம் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறப்ப அல்லாஹ் என்ன பண்றான், இவங்களுக்கு போட்ட ரூல்ஸை ஞாபகப்படுத்துறான். ஏன்னா இதெல்லாம் ஞாபகப்படுத்தி அதெல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய வேதமா இதை கொடுத்துருக்கனால அல்லாஹ் நினைவுபடுத்துறான். அப்ப என்ன சொல்றான், நீங்க உங்களுக்கு வந்து நான் வந்து ஒப்பந்தம் போட்டிருந்தேன், உங்கள்ட்ட வாக்குறுதி வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குறுதியை பத்தி பேசும்போது விஷயம் அல்லாஹ்வை தவிர்த்து வேற யாரையும் வணங்கக்கூடாது. 2வது என்ன சொல்றான்னா, பெற்றோர்கள், உறவினர்கள், அதுக்கப்புறம் அனாதைகள், மிஸ்கீன்கள் ஆகியோருடன் நற்பண்போடு நடந்து கொள்ளுங்கள். இப்ப பெற்றோர்கள்னு அடுத்த இடத்துல எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறான். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அல்லாஹ்க்கு அப்புறம் பேரண்ட்ஸை கொண்டு வந்து வச்சிருவோம், பெத்தவங்களை கொண்டு வந்து வச்சிருவோம். இன்னைக்கு நவீன உலகம் என்ன செய்யுதுன்னா, பெத்தவங்களை புறக்கணிக்குது. நீங்க மேற்கத்திய உலகத்துக்குலாம் நீங்க போனீங்கன்னா, அமெரிக்கா இந்த மாதிரியான நாடெல்லாம் நிறைய பேருக்கு கனவு வாழ்க்கையா இருக்குது. எல்லாரும் அங்க போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. பிரான்ஸுக்கு போயிடணும், அமெரிக்காவுக்கு போயிடணும், லண்டன்ல போய் செட்டில் ஆகணும்லாம் ஆசைப்படுறாங்க. ஆனா அங்கெல்லாம் போனா லைஃப் ஸ்டைல் என்ன தெரியுமா? அந்த கல்ச்சர் என்னன்னா, ஒரு 16, 17 வயசு வரைக்கும் தான் புள்ளைய வந்து மேய்ப்பாங்க. அதுக்கப்புறம் உன் பொழப்ப நீ தான் பார்த்துக்கணும். நீ போய் படிச்சுக்கோ, நீயே எல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தொரத்தி விட்டுருவான். அவன் போய் வேலை பார்த்து அவன் பாட்டுல தறிக்கிட்டு சுத்துவான். அவன் பொழைச்சு நல்ல விதமா வந்தானா வந்தான். இல்லன்னா அவன் அவ்வளோதான். ஆனா இங்க உள்ள கல்ச்சர் எப்படி இருக்குது? அவன் வந்து கல்யாணம் பண்ணி குடுத்து, அவன் நல்லா சம்பாரிக்கிற வரைக்கும் அவனுக்கு வீட்ல உட்கார்ந்து சோறு போடுற வாப்பா, அம்மா இருப்பாங்க. அப்ப அந்த மாரியான கல்ச்சர வந்து என்ன அந்த அந்த குடும்ப சிஸ்டம் தான் நம்ம வாழ்ற முறைகள். அப்ப இந்த வாழ்க்கை முறை இருக்குல்ல, இதுல வந்து மகன் அதாவது குழந்தைங்க பெத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். பெத்தவங்க குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க. ஆனா இந்த கல்ச்சர் இருக்குல்ல, இத வந்து அல்லாஹ் ஃபித்ரத்திலே வச்சிருக்கான். ஆனா இன்னைக்கு ஃபித்ரத் சிதைக்கப்பட்ட சமூகம் என்ன பண்ணுதுன்னா, என் வாழ்க்கை என் ரூல்ஸு. என்னுடைய வாழ்க்கையில என் தாய் தந்தையருக்கு உரிமை கிடையாது. அவங்க என் வாழ்க்கையில நிர்வகிக்க கூடாது. நானும் அவங்க விஷயத்துல தலையிட மாட்டேன் அப்படிங்கிற மாரியான அந்த மாரியான கல்ச்சர் இன்னைக்கு அடாப்ட் ஆயிருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான், விஷயம் அல்லாஹ்வ வச்சிடுறான். எனக்கு நீ எதுவும் இணை கற்பிக்க கூடாது. அதுக்கப்புறம் என்ன சொல்றான், தாய் தந்தையர். அந்த தாய் தந்தையரை எப்படி பார்த்துக்கணும்னா, அவங்க தான் அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. அத பத்தி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்க, "யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய அதாவது அல்லாஹ்க்கு அப்புறம் நீங்க. அதுக்கப்புறம் எனக்கு அதிகமா உறவு பாராட்டக்கூடிய ஆள் யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "உம்முக்க உன்னுடைய தாய்" அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். திரும்ப 2வது வாட்டி உன்னுடைய தாய், 3வது உன்னுடைய தாய், 4வது யாரு? உன்னுடைய தந்தைங்கிறாங்க. அப்ப தாய் தந்தையருக்கு அல்லாஹ் என்ன பண்றான், அடுத்த முக்கியத்துவத்த கொடுக்குறான். ஆனா அந்த முக்கியத்துவம் எந்த அளவுக்குன்னா, அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய உரிமைகளையும், கடமைகளையும், நல்ல விஷயங்களையும் செஞ்சிரணும். அவங்க உங்களுக்கு செய்ய வேண்டியத செஞ்சுருவாங்க. ஆனா அவங்க மார்க்க ரீதியான விஷயங்கள்ல, அல்லாஹ்வும், அல்லாஹ்வுடைய தூதரும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க வரம்பு மீறுறாங்க. அவங்க தவறான கட்டளைகள் இடுறாங்கன்னா, அதுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப இந்த விஷயம். அல்லாஹ் வந்து என்ன பண்ணிட்டான், விஷயம் என்ன சொல்றான், அவன பத்தி பேசுறான். அதுக்கப்புறம் பெற்றோர்கள பத்தி பேசிட்டான். அதுக்கப்புறம் உறவினர்கள். இன்னைக்கு உறவினர்களையும் என்ன பண்றாங்க, இன்னைக்கு சமூகம் வந்து புறக்கணிக்குது. அல்லாஹ் உறவினர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா அனாதைகள். இந்த 2 பேரையும் பார்த்தீங்கன்னா, நீங்க சொத்து பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அனாதைகளோ, உறவினர்களோ வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கும் ஒரு பங்கு குடுங்கன்னு குர்ஆன் சொல்லுது. ஏன்னா, அந்த காலத்துல வந்து வீடு, பத்திரத்தெல்லாம் சொத்து பிரிக்க மாட்டாங்க. நம்ம இன்னைக்கு பத்திரம்லாம் போட்டு எழுதி வச்சு அப்படி சொத்து பிரிக்கிறோம். அன்னைக்கு சொத்துன்னு என்ன இருக்கும்? வீட்ல உள்ள மூத்தவர் இறந்துருவாரு. அவருடைய சொத்துன்னு என்ன இருக்குன்னா, அவருடைய சேமிப்பு, அவருடைய செல்வம், அவருடைய பொருட்கள் இருக்கும். அப்ப அவருடைய பொருட்கள குடும்பத்தார்கள் பங்கு பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவரு போனாருன்னா, அவருடைய கண்ணாடி இருக்கும். அவரோட ஏதாவது சைக்கிள் செயின் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு கிடந்துச்சுன்னா, நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு ஒரு பங்கு குடுக்குறது தான். அப்படி இருக்கிறப்பயே அது செல்வமா இருந்தாலும் அதுல ஒரு பங்கு குடுக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். அனாதைகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு குடுங்கங்கிறான். அப்ப அந்த அளவுக்கு அனாதைகளுக்கும், உறவினர்களுக்கும் உரிமை இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம உரிமை பேணுறது இல்ல. குறைஞ்சபட்சம் அந்த அனாதைகளுடைய உரிமைகளையாவது இன்னைக்கு பேணணும். இன்னைக்கு நம்மள சார்ந்து நெறைய அனாதைகள் பொறுப்புல இருப்பாங்க. தாய் தந்தையர் இருப்பாங்க. இல்ல தாய் தந்தையர்ல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இல்ல அவங்களே அனாதைகளே பலவீனமான நிலையில இருப்பாங்க. அவங்களுடைய சொத்துக்கு பராமரிப்பாளரா நம்ம இருப்போம். அப்ப அந்த மாரி இருக்கிற சிச்சுவேஷன்ல அவங்களுடைய சொத்துக்கள அவங்களுக்காக செலவழிக்கிறதுல நம்ம செலவழிக்கலாம். இல்ல அதில் நியாயமான ஒரு வகையில உண்ணுதல் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறைய அல்லாஹ் இது ஏற்படுத்துறான். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆளு வந்து ஒரு குழந்தைய வளர்க்குறாரு. அந்த குழந்தைக்கான எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. எல்லாம் பண்ணி அந்த குழந்தைக்காண்டி மெனக்கெட்டு எல்லா செலவும் பண்றார்ல. இப்ப அந்த மாரி பண்ற ஒருத்தவரு குறைந்தபட்சமா அவங்கள பராமரிக்கிறதுக்காண்டி தனக்கு என்ன தேவைப்படுமோ, அத அவரு பயன்படுத்திக்கலாம். இப்ப அந்த குழந்தைய வந்து இப்ப டெய்லியும் பைக்ல கூட்டு போறாரு. ஏதோ ஒண்ணு அந்த எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல. யாரா இருந்தாலும் குடும்பத்தாரா இருந்தாங்கன்னா, தாய் தந்தையரு, தாய் மாமா இந்த மாரி பொறுப்புல இருக்கிறவங்க அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. சம்மந்தமே இல்லாத ஒருத்தவரு இருக்காரு. அவரு கையில ஒரு குழந்தை வந்து மாட்டிக்கிச்சு. அது அனாதை குழந்தை. அந்த குழந்தைக்குன்னு ஒரு சொத்து இருக்குது. அத வச்சு அந்த குழந்தைய பராமரிக்க சொல்லி பொறுப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அவர் முறையான முறையில அந்த குழந்தைய பராமரிக்கவும் செஞ்சிரணும். பிளஸ் அந்த குழந்தைக்கு என்ன செலவு செஞ்சாரோ, அதுல அவருக்கு நியாயமான கூலி எடுத்துக்கிட்டாலும் அது தப்பு இல்ல. எடுத்துக்காம இருந்தா சிறந்தது. எடுத்துக்கிட்டா தப்பு இல்லங்கிற அடிப்படையில குர்ஆன் சொல்லுது. அப்ப அனாதைகள், உறவினர்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய உரிமைகள பத்தி அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் நீங்க குடுங்கன்னு பனு இஸ்ராயேல்களுக்கு கட்டளையிடுறான்.
அல்லாஹ்வுக்கும் பெற்றோர்கள், அதுக்கப்புறம் உறவினர்கள், அதுக்கப்புறம் அனாதைகள், அதுக்கப்புறம் ஏழைகள், மிஸ்கீன்கள் ஆகியோருடன் நற்பண்போடு நடந்து கொள்ளுங்கள். அவங்களுக்கு உரிய முறையில் அவங்களுடைய கடமை, அவங்களுடைய உரிமை என்ன? இப்ப யாசகம் ஒரு ஆள் தேடி வராரு. உங்கள்ட்ட எனக்கு ஏதாவது இருந்தா குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வராங்க. கேட்டு வரவங்கள நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு உரிய உரிமை என்ன தெரியுமா? இருந்துச்சுன்னா குடுக்கணும். இல்லனாலும் குடுக்க முயற்சி பண்ணணும். ஏதோ ஒரு வகையில. ஏன்னா, குடுத்தா தர்மம் செஞ்சா நன்மை. இல்ல உங்கள்ட்ட இல்ல, குடுக்கவே முடியல அப்படின்னு சொன்னா, அவங்கள விரட்டக்கூடாது. இல்லங்க அப்படின்னு சொல்லி பொறுமையா சொல்லி அனுப்பணும். விரட்டுனீங்கன்னா, யாசி போற விரட்டுனவங்க லிஸ்ட்ல நம்ம வந்துருவோம். அவங்க எல்லாருமே யாசிக்கிறவங்கள விரட்டுனவங்க எல்லாருமே அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரியவங்க. அல்லாஹ் மறுமையில வந்து என்ன பண்ணுவான்? நான் உன்கிட்ட தேடி வந்தேன். இல்லன்னு சொல்லி வந்தேன். நீ எனக்கு குடுக்கல. யா அல்லாஹ் நீ எப்ப தேடி வந்த? ஒருத்தன் வந்து கேட்டான்ல உன்ட்ட இல்லன்னு. நீ ஏன் குடுக்கல? அப்படின்னு கேட்பான். அப்ப அந்த லிஸ்ட்ல அல்லாஹ் என்ன பண்றான்? தான் வந்ததா அந்த இடத்துல காட்டுறான். அப்ப இதெல்லாம் முக்கியமான உரிமைகள். இதெல்லாம் அவங்க பனு இஸ்ராயல்கள்ட்ட அல்லாஹ் ஒப்பந்தமா போட்டிருக்கான். அப்ப அத சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆகியோருடன் நட்பண்போடு நடந்து கொள்ளுங்கள். மனிதர்களிடம் நல்லவனவற்றை பேசுங்கள். நல்லதையே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மேலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத் கொடுத்து வாருங்கள். இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? யாரைக்கும் அல்லாஹ்வ தவிர வேற யாரையும் வழிபடாதீங்கங்கிறதுல தொழுகை வந்துருது. நற்பண்போடு நடந்துக்குங்கங்கிறதுல தொழுகை வந்துருது. இதெல்லாம் அல்லாம ஏழைகளுக்கு குடுக்கிறது, அனாதைகள், உறவினர்களுக்கெல்லாம் உரிமைகள் என்ன? அவங்களுக்கு குடுக்க வேண்டியத குடுக்கிறது, அந்த இதுல பராமரிப்போட நடந்துக்கிறது. அந்த விஷயங்கள பொறுத்தவரைக்கும் தொழுகையுடைய முக்கியத்துவம் வந்துருச்சு. ஏற்கனவே சொன்ன மாரி ஜக்காத்துடைய முக்கியத்துவமும் வந்துருச்சு. இது 2ம் இருந்தா சமூகத்துல புரட்சி ஏற்பட்டுரும். இது 2 தான் இன்னைக்கு உலகத்துல கேள்விக்குறியாக்குது. நம்மளுடைய தொழுகை இருந்துச்சுன்னா, நம்மள்ட்ட மானக்கேடானவற்றை நிகழாது. ஒழுக்கக்கேடு நிகழாது. எந்த விதமான ஒழுக்கக்கேடான விஷயங்களும் மனித சமூகத்துல பரவாது. எல்லாருமே அந்த என்ன சொல்றது? கட் அண்ட் ரைட்டா ரொம்ப ஒழுக்கமான மனிதர்களா வாழ ஆரம்பிச்சுருவாங்க. அதனால தான் தொழுகையை சிதைக்கக்கூடிய எல்லா பழக்கவழக்கங்களும், எல்லா சீர்கேடுகளும் இந்த உலகத்துல பரப்பப்படுது. அதே மாரி பாருங்க, ஜக்காத் வந்து பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வட்டிய பெருக்குறாங்க. வட்டியையே முற்படுத்தி, வட்டிய வந்து அதிகபட்சமா மக்கள் விரும்பக்கூடிய ஒண்ணா மாத்துறதுக்காண்டி, இந்த ஆடம்பர லைஃபு, அதுக்கப்புறம் என்ன பண்றது? இந்த உலக ஆதாயங்கள வந்து விரும்பக்கூடிய சமூகத்த உருவாக்குறதுக்காண்டி முயற்சி பண்றாங்க. அப்ப இது 2த்தையும் கொண்டு தான் மாற்றம் ஏற்படுத்த முடியுங்கிறதுனால, அல்லாஹ் அப்பயிலிருந்தே கட்டளையிட்டு இருக்கான். பனு இஸ்ராயலுக்கே என்ன கட்டளையிடப்பட்டிருக்குன்னா, அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த. அவங்களுக்கு தொழுகையும், ஜக்காத்தும் கட்டளையிடப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ் அத சொல்லிட்டு சொல்றான். ஆனால் உங்களில் சிலரை தவிர, நீங்கள் அனைவரும் அந்த வாக்குறுதியை புறக்கணித்து விட்டீர்கள். பனு இஸ்ராயல் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இது சிலரை தவிர்த்து மிச்சம் எல்லாருமே இத புறக்கணிச்சுட்டீங்க. இப்பொழுதும் கூட அதனை புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பயும் நீங்க அத புறக்கணிக்கிறீங்க. இப்ப யூதர்கள் தானே வட்டி அதிகமா வச்சு நடத்திட்டு இருக்கானுங்க. பேங்க் சிஸ்டம் எல்லாமே நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அவன் தான் ஓனர். ஆனா அவனுக்கு அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் அதெல்லாம். அப்ப அத அவன் தான் செஞ்சுகிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒழுக்கக்கேட்ட பரப்புற தலங்கள்லாம் இருக்குல்ல. ஆபாச தலங்களு என்னென்னலாம் ஒழுக்கக்கேட்ட பரப்புமோ, என்னென்னலாம் சமூகத்துல வந்து தப்பான விஷயங்களோ, அத எல்லாத்துக்கும் பின்னாடி ஃபண்ட் பண்றது யாருன்னா யூதர்கள் தான். இப்ப இன்னைக்கும் நீங்க புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கீங்கங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலும் ஒரு சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள். நீங்கள் ரத்தம் சிந்தாதீர்கள். உங்களுடைய ஊர்களிலிருந்து ஒருவரை ஒருவர் வெளியேற்றாதீர்கள் என்று உங்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கினோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? இவங்களுக்கு இன்னொரு கட்டளை என்னன்னா, ஒத்துமையா இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய ரத்தத்த சிந்திக்காதீங்க. நீங்க யாரும் உங்களுடைய ஆட்களை உங்களுடைய ஊர்கள்ல இருந்து வெளியேத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா இவங்களுக்குன்னு என்ன சொந்த ஊரா இருந்துச்சு. யாரா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு சொந்தமா ஊரெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஒரு ஒரு காலத்துல பொறக்குறோம், ஒரு காலத்துல இறக்குறோம். அதுக்கப்புறம் வேற ஒரு ஆள் அந்த ஊர்ல வந்து உட்கார போறாங்க. அப்ப எதார்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தான் குடுத்திருக்கான். அவங்களுக்கு வாக்குறுதி குடுத்த பூமியில அல்லாஹ் கொண்டு போய் உட்கார வச்சான். சுலைமான் நபிக்கு பின்னாடி இவங்க என்ன பண்றாங்க? 2 ஊரா பிரிஞ்சிடுறாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனு இஸ்ராயல்னே ஒரு குரூப் ஒரு ஊர் பிரிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் யூதா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் பிரிஞ்சிருக்கு. இந்த பனு இஸ்ராயல்ல 12 மகன்கள்ல ஒருத்தர் பேரு யூதா. அவருடைய சந்ததியில வந்தவங்க தனி குரூப்பா பிரிஞ்சிடுறாங்க. இந்த 2 குரூப்பும் என்ன பண்ணுது? இவங்க வலிமையா இருந்த சமூகம், சுலைமான் நபி காலத்துல. அதுக்கப்புறம் பிரிஞ்சதுனால பலவீனமான நிலையில இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறதுலயே போட்டி இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க? அவன டைரக்ட்டா அடிக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்ட்டான்? அடிக்கக்கூடாதுன்னு சொல்ட்டான். அப்ப என்ன பண்ணுவாங்க? இன்னொரு நாடு இருக்குல்ல, அவன்ட்ட போய் டீல் பேசிக்கிட்டு, அவன அடிச்சிருங்க அப்படின்னு சொல்றது. அவன் அடிக்கிற மாரி வந்து அடிச்சுட்டு போயிருவான். அடிச்ச உடனே இவங்க காப்பாத்துற மாரி காப்பாத்துறது. இப்படி பண்ணி நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிற மாரி நடிக்கிறது. இந்த மாரியான விஷயங்கள் இவங்கள்ட்ட அதிகமா நடந்துச்சு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? ரத்தம் சிந்தாதீங்க, ஒருத்தர் ஒருத்தர் ஊர விட்டு வெளியேத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப 2 ஊரா பிரிச்சுட்டாங்கல்ல. ஒரு ஊர் பலவீனமான நிலையில இருக்கு, ஒரு ஊர் பலமான நிலையில இருக்குது. அப்ப அத அல்லாஹ் சொல்றான். நீங்களும் அதனை ஏற்றுக்கொண்டீர்கள். இந்த கட்டளையை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. இன்னும் நீங்கள் அதற்கு சாட்சியாக இருந்தீர்கள். அதுக்கு நீங்க தான் சாட்சி. ஆனா, அதற்கு பின்னரும் கூட நீங்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறீர்கள். நீங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டீங்க, கொன்னுகிட்டீங்க. வந்து உங்களில் ஒரு பிரிவினரை அவர்களின் ஊர்களிலிருந்து வெளியேற்றுகிறீர்கள்.
அவர்களுக்கு அநீதியும் அக்கிரமும் செய்து அவர்களுக்கு எதிராக ஆள் சேர்க்கிறீர்கள். ஆனால் அவர்கள் போரில் பிடிபட்டு கைதிகளாய் உங்களிடம் வரும்போது மீட்பு பணம் கொடுத்து அவர்களை விடுவிக்கிறீர்கள். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? ஆனால் அவர்களை அவர்களின் ஊர்களிலிருந்து வெளியேற்றுவதே உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க என்ன பண்றீங்க? அவன் கூட சண்டை போட்டுடுறீங்க, அவனை ஊரை விட்டு துரத்திடுறீங்க, அவனுங்களே உங்களுக்குள்ளேயே நீங்க வெட்டிக்கிட்டு விழுந்துடுறீங்க, எல்லாம் பண்ணி அவங்கள பிரிச்சு வச்சிடுறீங்க, அவங்களுக்கு எதிராக ஆளையும் சேர்க்கிறீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு போர்ல அவங்க பிடிபட்டுட்டாங்கன்னா எங்களுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி பிணை தொகை கொடுத்து நீங்க விடுவிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஊரை விட்டு துரத்துறதே தடை செய்யப்பட்டிருக்கு. அவனை துரத்தி விட்டுட்டு அப்புறம் சண்டை போட்டு அதுக்கப்புறம் நீங்க பிணை கைதியாக்கி அவனை காசு கொடுத்து விடுவிக்கிறீங்களா அப்படின்னு நல்லா கேட்கறான். இது எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே நடந்துச்சு. அதுக்கப்புறம் ரசூல்லா காலத்துல 3 குலம் இருந்துச்சு. ரசூல்லா மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி 3 இது யூத குலங்கள் வந்து மதீனாவுல இருந்துச்சு. பனு கைனுகா, பனு குரைலா, பனு நலீர் அப்படின்னு சொல்லி 3 குலங்கள். இதுல அவுஸ் கஜ்ரஜ்னு ஆல்ரெடி மதீனாவுல 2 கோத்திரம் இருந்துச்சு. மக்கால எப்படி வந்து பனு ஹாசிம், குறைஷிகளே நிறைய குலங்கள் இருந்துச்சுல, அந்த மாதிரி அங்க 2 குலம் தான். அவுஸ் கஜ்ரஜ்னு சொல்லி 2 குலம். இந்த 2 குலமும் என்ன பண்ணுவாங்க? அடிச்சுப்பாங்க. 2 பேரா இருந்து அடிச்சுப்பாங்க. அதுல ஒரு குலத்தோட என்ன பண்ணிப்பானுங்க, இந்த பனு குரைலாவும் பனு நலீரும் சேர்ந்துப்பாங்க. இந்த பக்கம் பனு கைனுகா மட்டும் தனியா நிக்கும். இப்படி 2 இதுவும் அவுஸ் கஜ்ரஜோட சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் சண்டை போடுவாங்களே. அவுஸ் கஜ்ரஜும் சண்டை போடும்போது இவங்களும் போருக்கு போய் இவங்களும் அடிச்சுப்பாங்க. அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறது எல்லாம் பண்ணி விட்டுட்டு சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா எதிரி படையில தன்னுடைய யூத மதத்தை சேர்ந்த இன்னொரு குலத்தை சேர்ந்தவன் இருக்கிறான்ல, அவனை விடுவிக்கிறது. காசை கொடுத்து நம்ம சகோதரன்பா அப்படின்னு காப்பாத்துறது. இந்த வேலையை அவங்க பாக்குறாங்க. அப்ப இந்த வேலையை பார்க்கும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு வெளியேற்றுறதே தடுக்கப்பட்டிருக்கு, நீங்க இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். சொல்லிட்டு என்ன பண்றான்? ஆனால் அவர்களை அவர்களின் ஊர்களிலிருந்து வெளியேற்றுவதே உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்ததே. அப்படி என்றால் நீங்கள் வேதத்தின் ஒரு பகுதியை நம்பி மறுபகுதியை நிராகரிக்கின்றீர்களா? இப்ப சேம் இதே தான். இன்னைக்கு நம்ம முஸ்லிம் சமூகம் என்ன பண்ணுது? காசான்னு ஒரு ஊர் இருந்துச்சு. இப்ப சூடான். இப்ப ஊருப்பட்ட ஊர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடங்களையும் முஸ்லிம்கள் வசிக்கிறாங்க. முஸ்லிம்கள் என்ன பண்ணணும்? ஒரு மூமின் இன்னொரு மூமினும் எப்படி? ஒரு உடலை சேர்ந்த உறுப்புகளை போன்றவர்கள். தலைக்கு தலைவலி வந்துருச்சுன்னா கை கால்லாம் சரி, தலை மட்டும் தானே வலிக்குது, கை கால் வேலை பார்க்குதுன்னா இருக்குது, எல்லாம் சேர்ந்து சோர்ந்து உட்கார்ந்துரும். இப்போ ஒரு உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை போன்றவர்கள் முஸ்லிம்கள், மூமின்கள். அப்ப என்ன பண்ணணும்? ஒருத்தனுக்கு வலிக்குதுன்னா எல்லாருக்கும் வலிக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க அரபு நாடுகள்? ஒரு நாடு பாதிக்கப்பட்டு கஷ்டத்துல இருக்குது. இவன் என்ன பண்ணணும்? அவன் கூட நிக்கணும். ஆனா இவன் அவன் கூட நிக்க மாட்டான். அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கான். எத்தனை எப்படிப்பட்ட அடினா 90% வீடுகள் இடிக்கப்பட்டுருச்சு. அதை அகற்றுறதுக்கு 10 வருஷம் ஆகும்னு சொல்றான். அப்ப அந்த அளவுக்கு கொடூரமா அங்க கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல 40,000க்கு மேல குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளவு கொலைகள், இவ்வளவு படுகொலைகள் நடந்திருக்குது. இவன் என்ன பண்றான்னா இஸ்ரேலோட கைகோர்த்து நிக்கிறான். துபாய். இவன் தான் சூடான்ல அட்டாக்கும் பண்றான். இவன் என்ன பண்ணுவான்? இதெல்லாம் பண்ணிடுவான். பண்ணிட்டு அங்க ரொட்டி பொட்டணம் போடுவான். நாங்க ரொட்டி பொட்டணம் போட்டோம் அப்படிம்பான். சேம் அதே எஃபெக்ட். என்ன பனு இஸ்ராயில் செஞ்சாங்களோ அதையே முஸ்லிம்கள் செய்யறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? இவங்களை இந்த மாதிரி செய்யறத பத்தி நீங்க வேதத்துல ஒரு பகுதியை ஏத்துக்கிட்டு இன்னொரு பகுதியை மறுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான். சேம் அதே தான். அவங்கள பார்த்து கேட்ட கேள்வி அதே கேள்வி நம்மளை பார்த்து திரும்புது. அப்ப அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களில் இவ்வாறு செய்பவர்களுக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவை தவிர வேற எந்த கூலியும் இல்லை. மறுமை நாளிலோ மிக கடுமையான வேதனையின் பக்கம் அவர்கள் திருப்பப்படுவார்கள். மேலும் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இழி செயல்கள் பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாய் இல்லை. நீ செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காத. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், கவனமா தான் அதை பார்க்குறேன். இன்னொன்னு என்ன? உனக்கு இந்த உலகத்திலேயே இழிவு, மறுமையில கடுமையான தண்டனை இருக்குங்க. அப்ப செல்வம்ங்கிறது சோதனை. நம்ம கிட்ட காசை கொடுத்த பிறகு நம்ம ஒரு வீடு கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். பக்கத்துல ஒருத்தன் கூரை வீட்டுல மலையில ஒழுகுற வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு கஷ்டப்பட்டானா அவன் கஷ்டத்தை நோக்கி நம்ம மறுமையில கேள்வி கேட்கப்படும். அந்த அந்த விஷயங்களை ஒவ்வொரு நொடியும் நம்ம யோசிக்கணும். எப்படி நம்ம அண்டை வீட்டுல உள்ளவங்களை நம்ம பார்க்கணுமோ அதே மாதிரிதான் அண்டை நாடுகளும். ஒரு முஸ்லீமுக்கு வந்து இன்னொரு முஸ்லீம்ங்கிறவன் எந்த நாட்டுல இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் அவன் முஸ்லீம் தான், அவன் சகோதரன் தான். அதனாலதான் எல்லாருக்குமே அது பிடிக்காம இருக்குது. முஸ்லீம்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? தேசப்பற்று இல்லாதவன்பாங்க. ஏன்னா தேசத்தை தாண்டின அந்த கட்டமைப்புக்குள்ள நம்ம போயிடுவோம். இன்னொரு நாட்டை சேர்ந்தவனா இருந்தாலும். ஏன் இங்க இருக்கிறோம், பாலஸ்தீன்ல முஸ்லீம்கள் கொல்லப்படும் போது ஏது நமக்கு வலிக்குது? ஏன்னா அவன் முஸ்லீம், அவ்வளவுதான். பொதுவா எந்த மக்கள் கொல்லப்பட்டாலும் அங்க மக்களுக்கு எந்த ஒரு மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் நமக்கு வலிக்கும். ஏன்னா மனிதனுங்கிற அடிப்படையில எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதே நேரத்துல முஸ்லீம்ங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் துடிப்பு வரும். அது வரணுங்கிறான் அல்லாஹ். இந்த உலக மக்கள் எல்லாரும் ஒண்ணுங்கிறான். ஒரு ஆண் ஒரு பொண்ணுல இருந்து கொண்டு வந்திருக்கேங்கிறான். அந்த சமநிலையை பத்தி அல்லாஹ் பேசுறான்.
அப்ப நம்ம அந்த விஷயங்களை பத்தி நம்ம கவனமற்றவங்களா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அல்லாஹ் என்ன பண்ணுவான், இந்த உலகத்திலேயே இழிவை கொடுக்குறான், மறுமையிலேயும் கடுமையான தண்டனை கொடுக்கிறதா அல்லாஹ் சொல்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மறுமை வாழ்வை விற்று இம்மை வாழ்வை கொள்வினை செய்து கொண்டவர்கள் இவர்கள்தாம். மறுமையை வித்துட்டாங்க, இந்த உலக வாழ்க்கையை வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா இப்ப என்ன நடக்கும், இவங்க போய் முஸ்லிம்களுக்கு ஆதரவாவோ இல்ல இந்த பனு இஸ்ராயீலை எடுத்துப்போம், இவங்க அல்லாஹ் சொன்ன அடிப்படையில வாழ்ந்திருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? இவங்க மரணத்தை பார்த்து பயந்தாங்க, அவ்வளவுதான். இவங்களுக்கு உலக ஆதாயத்துக்காண்டி ஒருத்தர் வெறுத்தாங்க. உலக ஆதாயம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. அவங்களுக்கு ஏதோ ஒரு உலக தேவைக்காகத்தான் அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் புறக்கணிக்கிறாங்க. மரணத்தின் மீதான ஆசையின் காரணமா தான் அவங்க அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் புறக்கணிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இதெல்லாம் அவங்க குடுத்துட்டு அல்லாஹ்வுடைய தீன, அல்லாஹ் இறக்குன வேதத்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைய இதெல்லாம் புறக்கணிச்சுட்டு அவங்க இந்த உலகத்துக்காண்டி உட்கார்ந்துருக்காங்களே, இதனால அவங்க என்னத்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஒண்ணும் கிடையாது. குறிப்பிட்ட கால வாழ்க்கை அவ்வளவுதான். ஒரு சில கால வாழ்க்கை இன்பம் அவ்வளவுதான். அப்ப அத அல்லாஹ் என்ன சொல்றான், மறுமை வாழ்க்கையே வித்துட்டாங்க. இங்க என்னென்னலாம் செய்யணுமோ, என்னென்னலாம் செஞ்சு நன்மைகளை பெற்றுக்கலாமோ, அத அவங்க இழந்துட்டு, அவங்க இந்த உலக வாழ்க்கைக்காண்டி அவங்க எடுத்துக்கிட்ட விஷயம் இருக்குல்ல, அது அவங்களுக்கு ரொம்ப கெட்டது அப்படிங்கிறான். அதாவது கொள்வினை செய்து கொண்டவர்கள் இவர்கள் தான். ஆகவே இவர்களுக்கு சிறிதளவும் தண்டனை குறைக்கப்பட மாட்டாது. இவங்களுக்கு கொஞ்சம் கூட தண்டனை குறைக்க மாட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். மேலும் இவர்களுக்கு எந்த உதவியும் செய்யப்பட மாட்டாது. ஆனா அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், நான் என்ன வேணாலும் உலகத்துல அழிச்சாட்டியம் பண்ணலாம், நான் காட் சூசன் பீப்புள், அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கான் இந்த சமூகத்தை, அதனால நாங்க என்ன பண்ணிடுவோம், சொர்க்கத்துல தான் இருப்போம். நாங்க செஞ்ச சில கால பாவத்துக்காண்டி 40 நாள் நாங்க என்ன பண்ணோம், மூசா நபி அங்க போய் ஏடு வாங்குறதுக்கு, அந்த கட்டளையை வாங்குறதுக்கு போனப்ப நாங்க காளை கன்றை வணங்கிட்டோம், அதனால 40 நாள் மட்டும் நாங்க நரகத்துல இருப்போம்னு நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க என்ன சொல்றானுங்க, ரசூல்லாவே கூப்பிட்டு கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சொர்க்கத்துக்கு போயிருவோம், எங்களுக்கு பதிலா நீங்க நரகத்துக்கு போவீங்கிறான். அப்ப அவனுக்கு எந்த அளவுக்கு துணிச்சல் இருக்கு, எவ்வளவு கான்பிடென்டா இருக்கான் சொர்க்கத்துக்கு போறதை பத்தி. அதே கான்பிடென்ட் இன்னைக்கு முஸ்லீம்கிட்ட இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டேன், தர்காவுக்கு போகல, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் ஏன் நரகத்துக்கு போறேன், நான் சொர்க்கத்துக்கு தான் போவேன், எனக்கு பதிலா யார் போவா, இவங்கெல்லாம் போவாங்கன்னு நம்ம வேற மதத்துக்காரங்களை காட்டிட்டு உட்கார்ந்துருக்கோம். நம்ம வாழ்க்கையை விட்டு ஆனா அல்லாஹ் என்ன பண்றான், அவன் கட்டளையை பாருங்க, எனக்கு யாரும் எனக்கு இணை வைக்க கூடாது, பெற்றோர்களை பராமரிக்கணும், உறவினர்களை பராமரிக்கணும், அனாதைகளை பராமரிக்கணும், ஏழைகளை பராமரிக்கணும், இதெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள், இதெல்லாம் நீ பண்ணாதான் உனக்கு சொர்க்கங்கிறான். இதெல்லாம் நீ பண்ணலன்னா என்ன அர்த்தம், அதே பனு இஸ்ராயீலுக்கு எது நிலையோ அதே தான் உனக்கும் நிலை அப்படிங்கிறான். அவ பாத்தீங்கன்னா, மேலும் நிச்சயமாக நாம் மூசாவுக்கு வேதத்தை அருளினோம். இப்பதான் பனு இஸ்ராயீலுடைய ஸ்ட்ரக்சரை பத்தி அல்லாஹ் பேசுறான். மூசா நபிக்கு அல்லாஹ் வேதத்தை அருளினான், தௌராத். அதுக்கு முன்னாடி வேதம் கிடையாது. மூசா நபிக்கு தான் ஃபர்ஸ்ட் வேதம் கொடுக்கப்படுது. அப்ப மூசாவுக்கு வேதத்தை அருளினோம், மேலும் அவருக்கு பின்னர் தொடர்ந்து தூதர்களை நாம் அனுப்பினோம். அந்த வேதத்தினுடைய தொடர்ச்சியா எல்லாருக்கும் தௌராத் தான் வேதம். மூசா நபிக்கு தௌராத்து, அதுக்கப்புறம் அந்த நபிமார்கள் என்ன பண்ணாங்க, தௌராத்தையும் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கும் வஹி வரும். ஒவ்வொரு நபிக்கும் தனியா வஹியும் வரும், தௌராத்தும் இருக்கும், தௌராத்தோட சேர்த்து இது ஆட் ஆகிக்கிட்டே வரும். அது நிறைய அத்தியாயங்கள் இருக்கும். பாத்தீங்கன்னா எசேக்கியேல்னு இருக்கும், இந்த உபாகமும் யாத்திராகமும்லாம் அப்படியே வரலாறுகளா வரும். அதுக்கப்புறம் அந்த கட்டளைகள் வரும், சரியத்து சார்ந்த சட்டங்கள் வரும் பைபிள்ல, பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் எசேக்கியேல் நிறைய அந்த சாப்டர்ஸ் வரும். அதெல்லாம் ஒவ்வொரு நபிக்கு இறக்கப்பட்டதா இருக்கும். அவங்களும் இதையும் மேற்கோள் காட்டி தான் பேசுவாங்க. அப்ப தொடர்ந்து தூதர்களை நாம் அனுப்பினோம், இன்னும் மரியமுடைய மகன் ஈசாவுக்கு தெளிவான சான்றுகளை கொடுத்து அனுப்பினோம். அடுத்து கடைசியா பனு இஸ்ராயீல்ல வந்த கடைசி நபி யாரு, ஈசா நபி. அவர் தான் கடைசியா வந்தார். அவரை பத்தி எல்லாம் சொல்லும் போது சொல்றான், நான் அவருக்கு தெளிவான சான்றுகளை கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறான். அதை சொல்லிட்டு சொல்றான், மேலும் தூய ஆன்மாவை கொண்டு அவருக்கு வழி ஊட்டினோம். இதை ஏன் அல்லாஹ் சொல்றான்னா, ஈசா நபி அற்புதங்கள் செஞ்சாரு. என்ன மாதிரி அற்புதங்கள் செஞ்சாரு, கை இல்லாதவருக்கு கை வந்துச்சு, கண்ணு இல்லாதவருக்கு பார்வை திரும்பினுச்சு, நோயுற்றவருக்கு குஷ்டத்தை குணப்படுத்துறாங்க, இறந்தவரை உயிர்ப்பிச்சாங்க, இதெல்லாம் பண்ணாங்களே. இதெல்லாம் பண்ணும்போது இந்த பாதிரிமார், அவங்களுடைய அந்த யூத மதகுருமார்கள் பாக்குறாங்க, சேம் ரசூல்லாக்கு என்ன சொன்னாங்க. ரசூல்லா இந்த வேதத்தை வாசிக்கும் போது, குரானை அவங்க வகி இறங்கி குரானை அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொன்னாங்க ரசூல்லாக்கு, இவர் இதெல்லாம் சைத்தான்ட்டு இருந்து இவருக்கு வருது, இவர் சூனியக்காரர், கை தேர்ந்த சூரியக்காரர், பைத்தியக்காரர், இப்படிலாம் சொன்னாங்க. இதெல்லாம் அப்படியே ஈசா நபிக்கு சொல்றாங்க. சேம் ஈசா நபி என்ன சொல்றாங்க, இவர் பிசாசுகளின் உதவியால் இதை செய்கிறாருங்கிறாங்க. அவர் செம்ம கடுப்பவராரு, இது அவர் செஞ்சிடுறாரு, அற்புதம் செஞ்சு ஒரு ஆளுக்கு பார்வை திரும்புது, இதெல்லாம் நடக்குது, ஒரு ஆளுடைய நோயை குணப்படுத்துறாரு, சரி பண்ணிடுறாரு. சரி பண்ண உடனே இவர் என்ன பண்ற, மதகுருமார்கள் நீங்க பிசாசினுடைய உதவியால் இதை செய்றீங்க அப்படிங்கிறான். அவர் என்ன பண்றாருன்னா, ஊமையை தான், அதாவது வாய் பேச முடியாத ஊமை, காது கேட்க முடியாத செவிடர்களை கேட்க வைக்கிறார். செவிடனை கேட்க வைக்கிறாரு, வாய் பேச முடியாத நிலையில அவனை பேச வைக்கிறார். இது ரெண்டு எதனால ஏற்பட்டுச்சுன்னா, சைத்தானுடைய திண்டுதல்னால அவனுக்கு ஏற்பட்டிருக்கு.
அதாவது இயல்புல அவன் பிறவி பேச்சு இல்லாதவனா இருந்தாலும் பேச வச்சிருப்பாரு. ஆனா அங்க சம்பந்தப்பட்ட ஆளு சைத்தானுடைய நோவினையினாலதான் பேசாம இருக்கிறான். சைத்தான் கோளாறுனால அவன் அப்படி இருக்கிறான். அவனுக்கு இவர் என்ன பண்றாரு, பேச வச்சிடுறாரு, கேட்க வச்சிடுறாரு. உடனே இவன் என்ன பண்றான், இவர் செஞ்சுட்டாருல, இது ஒரு அற்புதம் தானே, இதை பண்ண உடனே இவர் பிசாசின் துணையால் இப்படி செய்யறாரு அப்படிங்கிறான். இது அப்ப வந்து அந்த ஊர்லயே முன்னாடி வாழ்ந்த ஒரு சூனியக்காரன் ஒருத்தன் இருக்கான். அவன் பேரை சொல்லி அவனுடைய பிசாசு குறிப்பா அவன் அந்த மாதிரி அற்புதம்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவன் பேரை சொல்லி அவனுடைய பிசாசின் துணையால இதை செய்யறாருன்ற உடனே கடுப்பாயிட்டாரு ஈசா நபி. அப்படியா, அப்ப நான் பிசாசுடைய துணையால செய்யறேனா அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, அப்படி நான் பிசாசுடைய துணையால செஞ்சிருந்தேன்னா அவனையும் பிசாசு தான் பிடிச்சிருந்துச்சு. இப்ப நான் பிசாசை வச்சு பிசாசு அடிப்பேனா, தான் தான் இதுக்கு துரோகம் செய்யற அளவுக்கு பிசாசுக்கு கீழா போயிருச்சா? நீங்க தாண்டா உங்க குலத்துக்கு நீங்களே துரோகம் பண்ணிப்பீங்க, பிசாசு எப்படிடா பண்ணணும்னு கேட்கறேன். சைத்தானே சைத்தானுக்கு எதிராக செயல்படுவானா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னாடி உங்களுடைய தூதர்கள், இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வந்தவங்க இருக்கிறாங்களே, இதே பனு இஸ்ராயேல் குலத்துல வந்த தூதர்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் எப்படி அற்புதம் பண்ணாங்க? அவங்களும் சைத்தானுடைய துணையில பண்ணாங்களா? தாவூது நபி பண்ணாங்களே, சுலைமான் நபி பண்ணாங்களே, இவங்கலாம் என்ன பண்ணாங்க? சுலைமான் நபி காலத்துல ஊர் முழுக்க எங்க பார்த்தாலும் பேய் தான் பிடிக்கும், எல்லாருக்கும் ஜின்னு ஏறிடும். அதுக்கு ஜின்களோட சண்டை போட்டார் அவர். அந்த டைம்ல தான் ஜின்கள் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த காலகட்டத்துல அவர் என்ன பண்ணாரு, அவரும் அல்லாவுடைய பேரால தான் சண்டை போட்டாரு, அவரும் பிசாசுடைய துணையால தான் சண்டை போட்டாரான்னு கேட்கிறாரு. அப்ப அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்றான், இவருக்கு சைத்தான் வரான், இவருக்கு சைத்தான் வந்து உதவி செய்யறான்னு அவங்க சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், அவருக்கு தெளிவான சான்றுகளை கொடுத்தோம், நான் தான் கொடுத்தேங்கிறான் அல்லாஹ். சொல்லிட்டு சொல்றான், மேலும் தூய ஆன்மாவை கொண்டு, ரூஹுல் குத்தூஸ் அப்படிங்கிறான். ரூஹுல் குத்தூஸ்லாம் யாரு, ஜிப்ரீல். ஜிப்ரீலை கொண்டு நான் வலுப்படுத்தினேன் அப்படிங்கிறான். யாரேனும் ஒரு தூதர் உங்களுடைய மன இச்சைகளுக்கு இசைவில்லாத ஏதேனும் ஒன்றை உங்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் நீங்கள் ஆணவம் கொண்டு புறக்கணித்தீர்கள். யாராவது இவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த கொண்டு வந்துட்டாங்கன்னா, தூதர் வராங்க, வந்தவங்க இவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா, இவங்க என்ன பண்றாங்க, ஆணவம் கொண்டு புறக்கணிச்சிடுறாங்க. இவர் வந்து தூதரே கிடையாது, ஊர் உலகத்துல நாங்கெல்லாம் இருக்கிறோம், இவரா தூதர். இதேதான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதேதான். ரசூலுல்லாஹை பார்த்து அபூஜஹல் என்ன சொன்னாங்களோ, என்ன சொன்னானோ அதே மாதிரி ரசூலுல்லாஹை பார்த்து யூதர்கள் என்ன சொன்னாங்களோ அதேதான், அதே யூதர்கள் ஈசா நபியை பார்த்து சொல்றாங்க, மற்ற நபிமார்களை பார்த்து சொல்றாங்க. ஏன்னா ஊர்ல இத்தனை பேர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாலூத் அல்லாஹ் வந்து தலைவரா தேர்ந்தெடுப்பான். தாவூத் நபிக்கு முன்னாடி ஒருத்தர் வருவார்ல, தாலூத்துன்னு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அவருடைய மகளை தான் தாவூத் நபி கல்யாணம் பண்ணுவார். அந்த தாலூத்துங்கிறவரை தலைவரா எல்லாம் தேர்ந்தெடுப்பான். அவர் நபி கிடையாது. அவர் தேர்ந்தெடுத்தோடனே நாங்களா இருக்கிறோம், என்ன அவர் தலைவரா போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்பான். அந்த யூத மத குருமார்களுடைய கேள்வியே அதுவா தான் இருக்கும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க ஆணவம் கொண்டு புறக்கணிச்சீங்க, புறக்கணிச்சுட்டு சிலரை பொய்யர் என்று தூற்றினீர்கள். சில பேரை பொய்யர்னு சொன்னீங்க, சில பேரை என்ன பண்ணீங்க, சிலரை நீங்கள் கொலை செய்தீர்கள். இது என்ன போக்கு அப்படின்னு கேட்கறான். நீங்க என்ன பண்றீங்க, ஆணவம் கொண்டு புறக்கணிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த ஒரு தூதர் கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்றீங்க, ஒண்ணு பொய்யுங்கிறீங்க, இன்னொன்னு என்ன பண்றீங்க, அவங்கள கொன்றுறீங்க. இப்ப இது என்னடா போக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அல்லாஹ் சொல்றான், எங்களுடைய இதயங்கள் உரையிடப்பட்டிருக்கின்றன என்று இவர்கள் கூறுகிறார்கள். எங்களுடைய இதயத்துல உரை போட்டிருக்கு, நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு கேட்காது அப்படிங்கிறான். என்னத்த வேணாலும் சொல்லிட்டு போ, நீ சொல்றதெல்லாம் கண்டுக்க முடியாது அப்படின்ட்டு போறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், இல்லை, அவர்களுடைய அவநம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான் என்பதுதான் உண்மை. ஆகவே மிகச் சொற்பமாகவே அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். அந்த கூட்டத்திலிருந்து கொஞ்சம் பேர் தான் நம்பிக்கை கொள்வாங்க. ரசூல்லா தாவா பண்ணாலும் என்ன பண்றாங்க, எங்களுடைய இதயங்கள் மீது முற்றுகையிடப்பட்டிருக்கு, நாங்க கேட்க மாட்டோம். மக்கத்து காஃபிர்கள் என்ன பண்றாங்க, ரசூல்லா குர்ஆனை ஓதும்போது காதை பொத்திக்கிட்டு ஓடுறான், கேட்டக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி என்ன பண்றாங்க, யூதர்கள் என்ன சொல்றாங்க, எங்களுடைய இதயங்கள் உரையிடப்பட்டிருக்குங்கிறாங்க. சேம் இதே தான் மற்ற நபிமார்களும் இவங்களுக்கு பிடிக்காத சொல்லும் போது இதே மாதிரி தான் பண்றாங்க. மூசா நபி சொன்னாரு, சண்டைக்கு போங்க வாங்க, அல்லாஹ் அவங்கள வந்து சண்டையிட சொல்றான், வாங்க சண்டைக்கு போகணுன்னே அவங்களாம் வலிமையா இருக்கிறாங்க, நீயும் அல்லாஹ் போய் சண்டை போடுன்னாங்க. இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு தூதரும் அவங்கள்ட்ட வந்து ஒரு கட்டளையை சொல்லும்போது அந்த கட்டளை இவங்களுக்கு பிடிக்கலன்னா இவங்க என்ன ரிப்ளை பண்ணுவாங்க, எங்களுக்கு காதுல உழுவ, நாங்க கண்டுக்கல, அப்படியே காதுல கேட்காத மாதிரி இருந்துக்கிறது. அந்த கட்டளையை நிறைவேற்றுறது கிடையாது, அதை ஏத்துக்கிறது எல்லாம், நபியை புறக்கணிச்சிடுறது. ஒண்ணே அவர் பொய் சொல்றாருன்றது, இவர் உண்மையிலே நபிதானா, ஏதோ நம்ம குலத்துல பிறந்துட்டாங்கிறதுனால இஷ்டத்துக்கு பொய் விட்டா இவருக்கு வகி வருதுங்கிறதுக்கு நம்ம என்ன சாட்சி அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறது, அது பொய் சொல்றாருங்கிற மாதிரி சொல்றது. இல்லைன்னா இவர் உண்மையிலேயே தூதராவே இருந்தாலும் கொன்றுறது. யாரை யாரை கொன்னாங்க, ஏஹியா நபியை கொண்டிருக்காங்க, ஜக்கரியா நபியை கொண்டிருக்காங்க, இன்னும் நிறைய பேரை கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதை பத்தி அல்லாஹ் என்ன பண்றான், இதை சொல்லிட்டு சொல்றான், இவங்களை அல்லாஹ் சபிச்சுட்டான், சொற்பமா தான் இவங்க நம்பிக்கை கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் அல்லாஹுவிடமிருந்து அவர்களிடம் வேதம் வந்தபோது அதனுடன் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள், அதுவோ அவர்களிடம் இருந்த வேதத்தை உறுதிப்படுத்துகின்றது. குரானை பத்தி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு வேதம் வந்திருக்கு, அதுகிட்டே இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அதுவும் அவங்கள்ட்ட இருக்கிறத உண்மைப்படுத்துது. அடுத்து என்ன சொல்றான், மேலும்
அது வருவதற்கு முன்பு அவர்களே நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக தங்களுக்கு வெற்றியும் உதவியும் அளிக்கும்படி பிரார்த்தித்து கொண்டிருந்தார்கள். இவங்க யூதர்கள் போய் சிறுபான்மையா இருக்கிறாங்க, மக்கத்து காஃபிர்கள் பெரும்பான்மை. உலகத்துல அந்த அந்த அரபு உலகத்துல உள்ள எல்லா அரபுகளும் அவங்களுக்கு தான் சப்போர்ட். இவனுங்க சிறுபான்மையா இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு அண்டி பொழைச்சுதான் இவங்க வாழணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இவனுங்க மோசடியும் பண்ணுவானுங்க, சும்மாலாம் இல்ல. இவனுங்க எல்லா அழிச்சாட்டியும் பண்ணுவானுங்க பனு இஸ்ராயேல். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ரசூல்லா வரத்துக்கு முன்னாடி ஒரு பேரிச்சம்பழம் ஒருத்தர் வச்சிருப்பாரு. அவர்கிட்ட வந்து ஒரு ஆள் என்ன பண்ணுவான், யூதன் ஒருத்தன்ட்ட ஒரு ஆள் வந்து, இந்த மாதிரி நீ எனக்கு பேரிச்சம்பழத்தை கொடு, நான் வியாபாரம் பண்ணிட்டு வரேன், அதுல நான் வியாபாரம் பண்ணி சம்பாதிச்ச பிறகு உனக்கு அதை 2 மூட்டையா திருப்பி தரேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி அவன் ஒரு மூட்டையை கொடுத்துட்றான். வந்துட்டு வியாபாரம் நடக்குது. 3 மாசம் கழிச்சு பனு இஸ்ராயல்ல அந்த யாரு வந்து கடனா அந்த ஒரு மூட்டை பேரிச்சம்பழம் கொடுத்தானோ அவன் வந்து திரும்ப கேட்பான், பேரிச்சம்பழத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் அந்த யூதன். உடனே சொல்லுவான், நீ கொடுத்த, ஆனா நீ கொடுத்தது எல்லாமே அழுகின பேரிச்சம்பழம். விவரத்தை பாருங்க, அழுகின பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டான். இந்த ஆள் போறான் ரொம்ப தூரத்துக்கு, போய் திறந்து பார்த்தா தான் தெரியுது அழுகிருக்கு எல்லாம். இதை விற்கவும் முடியாது, எதுவும் கிடையாது. தூக்கிட்டு வந்து சும தூக்குனது தான் வேஸ்ட்டு. வந்து என்ன பண்றான், 2 மூட்டை பேரிச்சம்பழம் கொடுங்குறான். இவன் சொல்றான், நீ கொடுத்தது அழுகின மூட்டை, நான் தரமாட்டேன். இல்லை, நான் கொடுக்கும்போது கரெக்டாக தான் கொடுத்தேன், நீ ஏமாத்துறங்கிறான். அவன் ஆவுனா நம்ம அல்லாவின் மீது ஆணையாகன்றான், மூசாவின் இறைவன் மீது சத்தியமாகன்னு சொல்லி சொல்லி பேசுவானுங்க. அப்ப இந்த பிரச்சனையில என்ன நடக்கும்னா, கடைசியில சுஹைல் பின் அம்ர் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணிடுவாரு, அவர் முன்னாடி இஸ்லாத்துடைய எதிரியா இருந்தாரு, பின்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வந்தவர். அவர் என்ன பண்ணுவாருன்னா, சரி நம்மளுடைய மானம் போகுதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த 2 மூட்டையா திருப்பி கொடுத்து அனுப்பி விட்டுருவார். அப்ப அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், நீங்க வேணா பாருங்க, வாக்களிக்கப்பட்ட அந்த நபி மட்டும் வரட்டும் அப்படிமா. வாக்களிக்கப்பட்டவர் மட்டும் வரட்டும், உங்களை நாங்க ஆது சமுதாயம் அழிக்கப்பட்ட மாதிரி அழிப்போம் அப்படிமா. டைலாக் அப்படி இருக்கும், ஆது சமுதாயம் அழிச்ச மாதிரி அழிச்சிருவோம். அப்ப என்னன்னா, இவங்க ஆல்ரெடி பிரார்த்தனையிலே இருக்கிறாங்க, இறைவா எங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவரை கொடு கொடுன்னு. வந்த பிறகு என்ன பண்றாங்க, இவர் இல்ல, எங்க கூட்டத்துல இருந்து கொடு, எங்க பிள்ளைகள் வளர்ட்டு இருந்து கொடு அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல்லாவை நிராகரிச்சுட்டு இவனுங்க என்ன பண்றானுங்க, தங்களுடைய மூசா நபியுடைய அந்த வழித்தோன்றல் அந்த பனு இஸ்ராயல்ல இருந்து ஆள் வேணுங்கிறாங்க. இஸ்மாயில் நபியுடைய வழியில வந்த ரசூல்லா வேணாங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இவங்க அதைத்தான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் அறிந்து கொண்ட ஒன்று அவர்களிடம் வந்தபோது அதனை அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டனர். அத்தகைய நிராகரிப்பாளர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். தெரிஞ்சே நிராகரிக்கிறது. அவர் தான் தூதர்னு தெளிவா தெரியும், தெரிஞ்ச பிறகு ஏன் நிராகரிக்கிறாங்க, ஆணவம் தான். சேம் பாத்தீங்கன்னா, அந்த ஒரே ஒரு உள்ளத்தினுடைய நோய். இப்லீஸுக்கு ஆதம் மேல வந்த அதே வெறுப்பு பனு இஸ்ராயலுக்கு ரசூல்லா மேல வந்துச்சு, பனு இஸ்ராயலுக்கு மற்ற நபிமார்கள் மேலேயும் வந்துச்சு. அப்ப இதே தான், இந்த கான்செப்ட் தான் யூசுப் நபி மேல அவங்களுடைய தோழர்களுக்கு வந்துச்சு. எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா இந்த பொறாமை, இந்த கோபம், இந்த ஆணவம், நான் தான் எல்லாம், அதே போக்கு தான். அப்ப அதே போக்கு இங்க வந்து நிக்குது. என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் நிராகரிச்சதுக்கு காரணம் என்ன, இவங்க ஆணவம் கொண்டு தான் நிராகரிச்சாங்க. இந்த வேதத்தை நிராகரிச்சதுக்கு முன்னாடி ஆணவம் தான். அதுக்கு பின்னாடி சத்தியம் அவங்க ஆய்வு செஞ்சாங்க அப்படிலாம் கிடையாது. வந்து கேள்வி கேட்கறான், எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்றாரு. சொன்ன பிறகு இவனுக்கு பிடிக்கலன்னு தானே சொல்றான். ஜிப்ரீல் வராருன்னா எங்களுக்கு வேணாங்கிறான். இவன் மனசுக்கு பிடிக்காத ஒண்ணு வந்துச்சுன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறான். அப்ப அதுதான் எல்லாம் சொல்றான். சொல்லிட்டு என்ன பண்றான், எதனை கொண்டு அவர்கள் மன ஆறுதல் பெறுகின்றார்களோ அது எத்துணை கெட்டது. இவங்க எதுல வந்து மன ஆறுதல் படுறாங்க, வணக்க வழிபாடுகள் சடங்குகள் செஞ்சுக்கிட்டு அதிலேயே உட்காந்துக்கிறாங்க. இன்னைக்கு முஸ்லீம்கள் என்ன பண்றோம், சேம் அதே தான். தொழுகை, நோன்பு, ஜக்காத்தை பத்தி நம்ம பேசுவோம். ஜக்காத்துல ஆனா இந்த விவகாரங்கள்ல நம்ம என்ன பேசணும், இதுல உள்ள ஈமானை பத்தி பேசணும், இதுல இருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி பேசணும். இதனால எந்த ஒண்ணு எதற்காக பயன்படுத்தப்படுதோ அதற்கான தீர்வு அது கொடுக்கணும். நீங்க ஜுரம் அடிச்சுட்டு இருக்கு, இந்த மாத்திரையை சாப்பிட்டு ஜுரம் சரியா போகணும்னு கொடுக்குறாங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்டா ஜுரம் சரியா போகணும். அது போகவே இல்லைன்னா அந்த மாத்திரை வேலை செய்யலைன்னு அர்த்தம். அதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான், நீங்க தொழுவுங்க, தொழுதீங்கன்னா மானக்கேடான வச்சு தொழுகை தடுக்குங்கிறான். ஆனா இன்னைக்கு யாரையுமே தடுக்கலைன்னா அப்ப அந்த தொழுகை வேலை செய்யலைன்னு அர்த்தம். இப்ப நம்ம ஒரு பாட்டு கேட்கிறோம், இன்னைக்கு எல்லா இடங்களையும் சினிமா திரைப்படங்கள் எல்லா பாட்டும் ஓடுது. அந்த பாட்டு ஓடுற பாட்டுல ஆபாசமான வரிகள் வருது, அது நமக்கு புரியவே இல்லை. அதை பத்தி பாட்டுல ஏன் லிரிக்ஸ் எல்லாம் எதுக்கு பாக்குறீங்க, மியூசிக்கை மட்டும் என்ஜாய் பண்ணுங்கிற கல்ச்சர் இன்னைக்கு பெண்கள்கிட்ட வந்துருச்சு. ஆண்கள்லாம் அதுக்கு மேல வந்துட்டாங்க. ஆனா இந்த 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 விஷயத்தை தடுக்காத ஒரு தொழுகை அது எப்படி தொழுகை, அருவருப்பான விஷயத்தை நம்ம எப்படி கேட்க முடியும், அந்த இதுல லிரிக்ஸை பார்க்கணும்ல, அசிங்கமா இருக்குல்ல அது. அப்ப எல்லா விஷயத்திலையும் கரெக்டான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்ல, ஒழுக்கம்ங்கிற ஒண்ண அது கொண்டு வந்து நிப்பாட்டணும் தொழுகை. ஆனா தொழுகை என்ன ஆயிடுச்சு, உயிரோட்டம் உள்ள தொழுகை போய் சடங்கு தொழுகை வந்து உட்கார்ந்துருச்சு. எல்லாரும் இப்ப டிபேட் என்ன, தொழுகையில நெஞ்சில கட்டுறதா வயிற்றுல கட்டுறதா, விரல ஆட்டுறதா நீட்டுறதா, இந்த விவகாரங்கள்லயே இன்னைக்கு உம்மத்து பல பிரிவா பிரிஞ்சு இன்னைக்கு எத்தனை பள்ளிவாசல் இருக்கு ஊர்ல, எத்தனை அமைப்பு இருக்கு, எத்தனை இயக்கம் இருக்கு, எத்தனை ஜமாத்தை சேர்ந்த ஆலிம்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பட்டு பேசுறாங்க, அவங்க பின்னாடி எத்தனை கூட்டம் போகுது, அதை வச்சு எத்தனை பிரிவுகள், குடும்பத்துக்குள்ள சண்டை, சொந்தக்காரங்களுக்குள்ள ஃபைட்டு, யாரு கல்யாணத்துக்கும் யாரு போறது இல்ல, எந்த அளவுக்கு பிரிவுகள் உண்டாயிருக்கு.
அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எதனை கொண்டு இவர்கள் திருப்தி பெற மன ஆறுதல் பெறுறாங்களோ அது எத்தனை கெட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இறக்கி அருளிய வழிகாட்டலை அவர்கள் நிராகரிப்பது தன் அடியார்களில் தான் நாடுகின்ற ஒருவர் மீது தனது கருணையை அல்லாஹ் இறக்கி அருளுவது குறித்து காழ்ப்புணர்ச்சி கொண்டு அதனை அவர்கள் நிராகரிப்பது எவ்வளவு கெட்டது. சேம் இதே தான். அவங்க என்ன பண்றாங்க, ரசுல்லா மேல அல்லாஹ் அருள் புரிஞ்சிருக்கான். இவ்வளவு நாள் பனு இஸ்ராயீல காத்திருந்து பார்த்தான், கடுப்பாயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கறான். நீ வரும் கடைசி ஆளா யார் அனுப்புறான்? ஈசா நபி இறக்குறான். அவருக்கும் கட்டுப்படல, அவரையும் புறக்கணிக்கிறீங்க, அவரையும் கொல்ல பாக்குறீங்க. அப்ப கடைசியா என்ன பண்ணிட்டான்ல, பனு இஸ்மாயில்ல இருந்து ஆளா இறப்பிட்டான். அதுவும் அவர் யாரு? ஹாத்தமுன் நபி. அவரை நீ ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. அவரை கொல்ல முடியுமா? கொல்ல முடியாது. இவனுக்கு கொல்ல வேற ட்ரை பண்ணானுங்க. என்ன பண்ணுவானுங்க, போய் டீல் பேசுவாங்க. ரசூல்லாவுடைய வீட்டு வாசலுக்கு போயிட்டு இந்த மாதிரி நீங்க வாங்க. எப்படின்னா ரசூல்லாவை அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. ரசூல்லா போவாங்க மதீனாவுக்கு போன பிறகு. அப்ப ரசூல்லாவை கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்களும் இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி டீல் பேசுற மாதிரி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே ரசூல்லா போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது அங்க உள்ள போய் உட்கார்ந்த உடனே ஜிப்ரீல் வந்து சொல்லிடுவாரு, நீங்க உள்ள உட்கார்ந்துருக்கிறீங்க, கூரை மேல ஒருத்தன் நிக்கிறான், பெரிய கல்லை வச்சுக்கிட்டு உங்க தலையில போடுறதுக்காண்டி நிக்கிறான் அப்படின்னு செய்தி வந்துடும். இவனுங்க வெளியில போய் பிளானை போட்டு நான் இப்போ உள்ள போறேன், பேசிக்கிட்டே இருப்போம், டப்புன்னு நீ போட்டுறணும்னு டீல் பேசிட்டு அவன் வெளில போறான், ரசூல்லா வெளில போயிடுறான். ஏன்னா ஜிப்ரீல் வந்து சொல்லிட்டாரு. அப்ப இவனுங்க ஃபுல் பிளானிங்ல இருப்பானுங்க. அப்ப இந்த மாதிரிலாம் இவரையும் கொள்றதுக்கு திட்டம் தீட்டினானுங்க. கைபர் போர்ல ஜெயிக்கிறாங்க, விஷத்தை தடவி கறியில கொடுத்துட்றாங்க. கறியை தின்ட்டு ரசூலா என்ன பண்ணுவாங்க, இதுல விஷம் கலந்துருக்குங்கிறாங்க. கூப்பிட்டு கேட்கறாங்க, ஏன் விஷத்தை கலந்த? நீங்க உண்மையிலே ரசூலா இருந்தா உங்களை கொல்ல முடியாது. நபியை கொண்டுடலாம், ரசூலை கொல்ல முடியாது. நீங்க உண்மையிலே ரசூலா இருந்தா அந்த கறியை தின்ட்டு நீங்க சாக மாட்டீங்கிறாங்க. அப்படியா, சரி அவனை மன்னிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான தண்டனை அல்லாஹ் ரசூல்லா கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ரசூலா ஹிஜாமா பண்ணிப்பாங்க. ஒரு தொடர்ந்து 5 நாள் 6 நாள் ஹிஜாமா பண்ணி ரத்தம் குத்தி எடுத்து அதோட அந்த பிளட்ல உள்ள டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணி அந்த விஷத்துல இருந்து தப்பிச்சிருவாங்க. அப்ப அந்த செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அவர் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சி, கோபம், வெறுப்பு அதன் மூலியமா தான் இவங்க அதை வெறுக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், இப்போது அவர்கள் கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், அதாவது அல்லாஹ் இலக்கிய அருளுவது குறித்து காழ்ப்புணர்ச்சி கொண்டது கெட்டது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரசூல்லா மேல காழ்ப்புணர்ச்சி கொண்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் வந்து அருள் செஞ்சான்ல, அவங்களுக்கு அல்லாஹ் வந்து அருள்னு அந்த வேதத்து மேல காழ்ப்புணர்ச்சி கொண்டாங்க. இதன் காரணமா அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள். இப்ப அது வந்துருச்சா? அலைஹிம் சூரால நம்ம பார்த்தோம்ல, உன்னுடைய கோபத்திற்கு ஆளாகாதவர்களின் வழின்னு. அது எந்த வழி? இஸ்லாமிய நேர்வழி. ரசூல்லா பின்னாடி போனாதான் அந்த வழி. கோபத்துக்கு இவங்க ஆளாயிட்டாங்க. ஏன் ஆளாயிட்டாங்க? இதான் காரணம். காழ்ப்புணர்ச்சி, கோபம், அந்த அந்த ஆணவம் தான், அந்த பெருமை. அப்ப அதனால மேலும் இத்தகைய நிராகரிப்பாளர்களுக்கு இழிவு மிக்க தண்டனை உண்டு. எந்த பண்பு இருந்தாலும் இறைவன்ட்ட நம்ம கேட்க வேண்டியது 2 விஷயம்தான். ஒண்ணு பெருமைட்ட இருந்து பாதுகாப்பு, இன்னொன்னு முகஸ்துதியில இருந்து பாதுகாப்பு. ஒரு விஷயம், இன்னார் பாக்குறாங்க, அவங்க பாக்குறதுக்காண்டி நான் தொழுகிறேன், அவங்க பாக்குறாங்கிறதுக்காண்டி நான் ஒரு நன்மையை செய்யறேன்னா அதுவும் சின்ன சைஸ் பெருமை. அதுலயே பெரிய பெருமை எது? அவனை விட நான் பெரிய ஆள் தான், அவனை விட நான் வசதி தான், அவனை விட நான் பெரிய ஆள். அந்த அந்த எண்ண ஓட்டம் இருக்குல்ல, அந்த பெருமை. அது பிறரை சிறுமைப்படுத்தி நம்மளை உயர்வா கருத வைக்கும். இந்த பெருமை யாருக்கு மட்டும் உரித்ததுன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ்க்கு மட்டும்தான், நமக்கு கிடையாது. அப்ப அதை வந்து அல்லாஹ் மென்ஷன் பண்றான். இந்த காரணத்தினால தான் இவங்க புறக்கணிச்சாங்க, இதனாலதான் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க. அப்ப அல்லாஹ் இறக்கி அருளியதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் எங்களுக்கு இறக்கி அருளப்பட்டதன் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது அல்லாஹ் இறக்கி அருளிருக்கான், அந்த குர்ஆன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு, எங்களுடைய பனு இஸ்ராயல்கள் தௌராத்து, அதுக்கு தான் நாங்க நம்பிக்கை கொள்ளுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? அப்ப அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், அடுத்து இறக்கையில் மீது தான் நம்பிக்கை கொள்வோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். அதை தவிர மற்றதை அவர்கள் நிராகரிக்கின்றார்கள். மற்றதெல்லாம் நிராகரிக்கிறாங்க. ஈசா நபிக்கு வந்த வகியையும் நிராகரிக்கிறாங்க, ரசூல்லாவையும் நிராகரிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் அடுத்து கேட்கிறான், அவர்களிடம் இருந்த அறிவுரையை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் அது இருக்கின்றது. அது எப்படிப்பட்டது? நீங்க ஏத்துக்குங்கன்னு சொல்ற வேதம் எப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்கிறத உண்மைப்படுத்துது. நீ வச்சிருக்கிறதுல உள்ள சரியான விஷயங்களை உண்மைப்படுத்துது, தப்புங்குது, சரின்னு சொல்லுது. அப்படிப்பட்ட வேதத்தை கொடுத்த பிறகு அதை என்ன பண்றாங்க, இவங்க நிராகரிக்கிறாங்க. அப்ப அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், உண்மையில் அது சத்தியமானதாகவும் முன்னரே அவர்களிடம் இருந்த அறிவுரைகளை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. அவர்களை கேளும், உங்களுக்கு அருளப்பட்டவற்றின் மீது நீங்கள் உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டவர்களாய் இருந்தால் இதற்கு முன் அல்லாஹ்வின் தூதர்களை நீங்கள் ஏன் கொலை செய்து கொண்டிருந்தீர்கள்? உண்மையிலே நீங்க உங்களுக்கு அருளப்பட்டதெல்லாம் நம்பிக்கை கொள்ற ஆளா இருந்தா எதுக்கு நீ யஹ்யாவை கொன்ன, எதுக்கு ஜக்கரியாவை கொன்ன, ஏன் இதுக்கு முன்னாடி வந்த நபிமார்கள்லாம் நீ எதுக்கு கொன்னன்னு கேட்கறான். அல்லாஹ் இதை கேட்டுறான். கேட்டுட்டு ஏன் கொன்னீங்க? நம்பிக்கை தானே கொள்றீங்க. அப்ப அவங்க சொல்லும் போதே ஏத்துக்க வேண்டியதானே.
அவங்கள ஏன் கொன்னீங்க? அவங்க சொன்ன செய்தி ஏன் புறக்கணிச்சீங்க? அப்படின்னு கேட்கிறான். சொல்லிட்டு என்ன சொல்றான்? மேலும் மூசா உங்களிடம் எத்துணை தெளிவான சான்றுகளை கொண்டு வந்திருந்தோம். எவ்வளவு தெளிவான சான்று. அதாவது மத்த நபிமார்கள் சாலிஹ் நபிக்கு கொடுக்கப்பட்டதும் தெளிவான சான்று தான். பனு இஸ்ராயல்களுக்கு ரொம்ப முக்கியமான சான்றுனா என்ன? அந்த கடல் பிளக்கப்பட்டதெல்லாம் எப்பேற்பட்ட அற்புதம். அவங்க வந்து ஒரு பாறையில கட்டையால அடிக்கிறாங்க. அவங்களுடைய கைத்தடியால 12 ஊற்று வருது. என்னென்ன அற்புதங்கள்லாம் லிஸ்ட்ல வருமோ எல்லா அற்புதத்தையும் பார்த்துட்டானுங்க. இறந்தவரை உயிர்ப்பிக்கிறத பார்த்துட்டானுங்க. அவனுங்க பார்க்காத அற்புதமே இல்ல. ஒட்டுமொத்த மிராக்கிள்ஸ் எல்லாமே அவன் தான் பார்த்துருக்கான். நமக்கெல்லாம் மிராக்கிள்ஸா எல்லாம் என்னத்த வச்சுட்டான்? இந்த பாரு இனிமேல் அறிவு காலம். அறிவு தான் முற்படுத்தப்படுற காலம். அதனால நீ என்ன பண்ணு? செடிய பாரு, மரத்த பாரு, சூரியன பாரு, அதெல்லாம் நான் எப்படி படைச்சிருக்கேன்னு பார்த்துக்கோன்ட்டான். இனிமேல் சயின்ஸ வச்சு பொழச்சுக்கோ. அத பாரு. இது எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்து நீ அதுதான் ஆயாத்துன்ட்டான்லாம். நமக்கு என்ன சொல்லிட்டான்? இதுதான் படைக்கப்பட்டு இது படைக்கப்பட்ட விதத்த பார்த்துட்டு நீ என்ன உறுதிப்படுத்திக்கன்ட்டான். ஆனா இவனுக்கு மட்டும் என்ன? கைத்தடிய போட்டா பாம்பா மாறும். அடேங்கப்பா! அது இறந்தவங்கள உயிர்ப்பிக்கிறது. அப்புறம் இவங்களுக்கு நெனச்சது எதெல்லாம் கேட்டாங்களோ எல்லாத்தையும் குடுத்தான். வானத்துல இருந்து சாப்பாட இறக்கிட்டான். மண்ணு சவாவ இறக்கியாச்சு. அப்ப எல்லா அற்புதத்தையும் பார்த்த பிறகும் இவங்க என்ன பண்றாங்க? நிராகரிக்கிறாங்க. அப்ப அதுதான் சொல்றான் அல்லாஹ், மேலும் மூசா உங்களிடம் எத்துணை தெளிவான சான்றுகளை கொண்டு வந்திருந்தும், அவர் உங்களை விட்டு திரும்பி சென்ற உடனேயே அவர் 40 நாள் செத்த நேரம் இருக்கடான்ட்டு போனதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிட்டீங்க? காளை கன்று தெய்வமாக்கி கொண்டீர்கள். இதான் உன் நம்பிக்கையா? நான் எங்களுக்கு அருளப்பட்டதை நம்ப வேண்டியல, நம்புனியா நீ? அப்படின்னு நல்லா கேட்கிறான். கேட்டு சொல்றான், அந்த அளவுக்கு அக்கிரமக்காரர்களாய் நீங்கள் இருந்தீர்கள். அந்த அளவுக்கு நீங்க அக்கிரமக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். பிறகு உங்கள் மீது தூர்மலையை நாம் உயர்த்தி, தூர்மலை அதே சம்பவம், தூர்மலையை உயர்த்தி நாம் உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட உறுதியான ஒப்பந்தத்தை சற்று நினைத்து பாருங்க. திரும்பவும் ஞாபகப்படுத்துங்க. ஒரு ஒப்பந்தத்தை நான் போட்டேன்ல, அந்த ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க. உங்களுக்கு நாம் அருளுகின்ற அறிவுரைகளை வலிவாக கடைபிடியுங்கள். நான் உங்களுக்கு சொல்ற கட்டளைகளை, உங்களுக்கு வழங்குற வசனங்களை நீங்க வலுவா கடைபிடிங்க. மேலும் நம்முடைய கட்டளைகளுக்கு செவி சாயுங்கள் அப்படின்னு சொன்னோம் என்று நாம் கூறினோம் அப்படின்னு நல்லா சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு வழங்கப்படுற கட்டளையை நீங்க கேளுங்க, கட்டளையிட செவி சாயுங்க அப்படிங்கிறான். இதே தான் நமக்கும் சொல்லப்பட்டுச்சு. நம்ம என்ன சொன்னோம்? சமயனா வாத்தாங்கனாண்டோம். யாரு? நம்ம இல்ல, சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்க்கு சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க? சமயனா வாத்தாங்கனாண்டாங்க. இதை தான் இவனுங்களும் சொல்லணும். இவனுங்க என்ன பண்றானுங்க? செவியுற்றோம், ஆனால் கட்டளைகளை மறுத்தோம்ட்டானுங்க. இவனுங்க அதை அல்லாவே சொல்றான். என்ன சொல்றான்? வந்து நீங்க வலுவாக கடைபிடிங்கள், மேலும் நமது கட்டளைகளை செவிசாயுங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதற்கு உங்கள் முன்னோர்கள் அவங்க என்ன சொன்னாங்க? மூசாவுடைய காலத்துல இருந்தவங்க, நாங்கள் செவியேற்றோம், காதுல வாங்கிக்கிட்டோம், ஆனால் மாறு செய்வோம் அப்படின்ட்டாங்களாம். அதாவது என்னன்னா, கூட்டத்தோட கோவிந்தா போடுற மாதிரி கத்துறது. கட்டுப்படுவோம், முடியாது அப்படி அந்த மாதிரி மறுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு நல்லா சொல்றான் என்று கூறினார்கள். அவர்களின் அசத்திய போக்கு எந்த அளவு முற்றி இருந்ததெனில், அவங்க எவ்வளவு முற்றி போயிருந்தாங்கன்னா, அவர்களின் நிராகரிப்பின் காரணத்தால் காளை கன்று வழிபாட்டின் மீது அவர்களின் உள்ளங்கள் மோகம் கொண்டிருந்தன. இவ்வளவு அத்தாட்சியை பார்த்த பிறகு நம்மளுடைய நிராகரிப்பு எப்படி இருந்துச்சு? அத்தாட்சிகள்லாம் புறக்கணிச்சுட்டு அவன் காளை கன்ற அந்த முற்போக்கு பெரிய வளர்ந்த நாகரிகம் எதை போற்றுனுச்சு? காளை கன்ற கடவுளாக்கி வழங்குனுச்சு. அதை தான் நானும் பண்ண போறேன் அப்படின்னு அதன் மீது உங்களுக்கு மோகம் இருந்துச்சுங்கிறான் அல்லாஹ். அப்ப அதை சொல்லிட்டு என்ன சொல்றான்? நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களா இருந்தால், உண்மையிலேயே நீங்க நம்பிக்கை கொண்டவங்களா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? இழிவான இச்செயல்களை செய்யுமாறு உங்களை தூண்டுகின்ற உங்கள் நம்பிக்கை எத்துணை விசித்திரமானது. உண்மையிலேயே நீங்க முஸ்லீமா இருந்தீங்கன்னா, நம்பிக்கை கொள்ற ஆளா இருந்தா, இந்த மாதிரி செய்ய தூண்டுற உங்களுடைய நம்பிக்கைலாம் என்ன மாதிரியான நம்பிக்கை அப்படின்னு நல்லா கேட்கலாம். இப்ப முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இதே முஸ்லிம்களுக்கு ஓரிரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு, தௌஹீது கொடுக்கப்பட்டிருக்கு, ஏகத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய அந்த இது எப்படிப்பட்டது? அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது, அவனுக்கு மட்டும் தான் கட்டுப்படணும், வேற யாருக்கும் கட்டுப்படக்கூடாது, அவனுடைய தூதருக்கு கட்டுப்படணும். அப்ப இந்த வரையறைகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ற முஸ்லீம் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொன்னா அதே தான். நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்றோம்? இன்னும் 2 மாசத்துல தர்கா கூடு தான். அதெல்லாம் பார்த்தோம்னா அழிச்சாட்டியமா இருக்கும். இப்பதான் தகவல் வந்திருக்குது. என்ன சொல்லிட்டாங்களாம்? பாட்டுலாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடக்கூடாதுன்ட்டாங்களாம், ட்ரம்ஸ்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்களாம். ஏன்னா நீங்களாம் இந்த மாதிரி ஆடுறீங்க, புர்கா போட்டு வாசல்ல வேடிக்கை பார்க்குற பொம்பளை பிள்ளைகளும் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதனால பொம்பளை பிள்ளைகள் புர்கா போட்டு ஆடாதீங்கடி, புர்கா போடாம ஆடுங்கிறாங்களாம். அதனால புர்கா போட்டு ஆடுறதுனால நீங்க வந்து ட்ரம்ஸ் அடிச்சுட்டு நீங்க ஆடக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்ப எங்க இவங்களுக்கு புத்தி வருதுன்னா, பொம்பளை பிள்ளைகள் ஆட ஆரம்பிச்ச பிறகுதான் புத்தி வருது இவங்களுக்கு. ஏன் ஆடட்டுமே, என்ன பிரச்சனை? அவன் ஆடுறது சரிதான், அப்ப இவ ஆடுறதும் சரிதானே, ஏன் அதை நிறுத்தணும்? அப்ப என்னன்னா இவ்வளவு நாள் இவங்களுக்கு அது தப்புன்னு தெரியலையா? அப்ப உண்மையிலேயே இது பக்தியா இருந்தா இது எவ்வளவு கேடுகிட்ட பக்தி.
ஒரு ஆள் மேல ஒரு ஆள் வந்து நன்மையை செஞ்சிருக்காருன்னே வச்சுப்போம். அவர் தாவா தான் செஞ்சாரு. இன்னைக்கு இத்தனை பேர் இந்த சமூகத்துல முஸ்லிம்கள் இருக்கிறதுக்கு அவர் ஒரு காரணமாவே இருக்கட்டும். அப்படி காரணமா இருக்கிறவருக்கு நம்ம என்ன செய்யணும்? அவர் என்ன தாவா செஞ்சாரோ அந்த தாவாவ நம்ம செய்யணும். அதுலலாம் ஒண்ணும் கிடையாது. அவர பிசினஸ் மாடலா மாத்திட்டு, அவர அழகா வச்சு அவர வச்சே ஒரு பிசினஸ் உண்டியல வச்சாச்சு. பெரிய பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? அந்த பிசினஸ்க்கு உண்மையிலேயே அவருக்கு என்ன கொண்டாடுறாங்க? உருஸ்ங்கிறாங்க. உருஸ்னா என்ன அர்த்தம் தமிழ்ல? கல்யாணம்னு அர்த்தம். உண்மையில தர்கா வழிபாட்டுடைய அந்த கோர பாருங்க. அதோடைய அந்த அடிப்படைகள பாருங்க. உருஸ்னா கல்யாணம். எப்புட்றா கல்யாணம்? அவர் இறந்த நாள் என்னைக்கு எப்படி அவருக்கு எப்புட்றா கல்யாணம் கேட்டா, அல்லாஹ் என்ன சொல்றான்? நல்லடியார்கள் புது மாப்பிள்ளையை போன்று உறங்குவார்கள்ன்னு அல்லாஹ் சொல்றான்ல. அப்ப அவர் அன்னைக்கு தான் புது மாப்பிள்ளையா மாறியிருக்காரு. அப்ப புது மாப்பிள்ளைக்கு கல்யாண நாள் தானே அன்னைக்கு. அப்ப கல்யாணத்த கொண்டாடுவோம் அப்படின்னு அப்படி இறங்குனது தான் அது. புது மாப்பிள்ளைக்கு சந்தனம் பூச போறாங்க. அதுக்கு தான் சந்தன கூட்டுல சந்தனத்த வச்சு ஏத்திக்கிட்டு போறது. இதுடைய விளக்கம் கேட்டா எவ்வளவு கேலி கூத்தா இருக்கு. ஆனா இதுக்காண்டி ஒரு கூட்டமே சேர்ந்து அதுக்கு பின்னாடி ஆடிக்கிட்டு, கூடிக்கிட்டு, கொண்டாடுறவன், அழிச்சாட்டியம் பண்றவன், பாவம் பண்றவன் எல்லாம் அந்த கூட்டத்துக்குள்ள கூட்டமா போய்க்கிட்டு இருக்கிறதுக்கு எவ்வளவு வழிவகை செஞ்சிருக்கிறோம். அப்ப இந்த நம்பிக்கை இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? இறை நம்பிக்கைங்கிறோம். அல்லாஹ்வுக்காண்டி அவர நம்ம நேசிக்கிறோங்கிறோம். ஆனா அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற எல்லா காரியங்களும் அங்க நம்ம செய்றோம். இப்படி செஞ்சா என்ன அர்த்தம்? உங்களுடைய நம்பிக்கை ரொம்ப விசித்திரமா இருக்கு ஜிங்கிறான் அல்லாஹ். என்ன பனு இஸ்ராயேல பார்த்து சொல்றானோ, அதே தான் நம்மள பார்த்தும் சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான்? அ என்று நீர் கூறும்னு சொல்லிட்டு, அவர்களிடம் நீர் சொல்வீராக. ரசூலுல்லாஹ பார்த்து அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்விடம் இருக்கும் மறுமை வீடு மற்ற மனிதர்களுக்கன்றி உங்களுக்கு மட்டுமே சொந்தமானதாய் இருக்குமானால், சேம் அன்றைய யூதர்களுக்கு, இன்றைய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய மறுமையுடைய வீடு. அல்லாஹ் சொர்க்கத்த குடுக்குறான்ல. இந்த சொர்க்கம் உங்களுக்காகவே உள்ளது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? உங்களில் இந்த நம்பிக்கையில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், நீங்க இதுல உண்மையா இருந்தீங்கன்னா, நீங்கள் மரணத்தை விரும்புங்கள். ஜஸ்ட் சாவுறதுக்கு ஆசைப்படுங்கங்கிறான். ஏன்னா, அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க? நாங்க தான் காட் சூசன் பீப்பிள். எங்கள தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான். நாங்க தான் சொர்க்கத்துக்கு போவோம். இப்படிலாம் பேசலாம்ல. சாவுறதுக்கு ஆசைப்படுறாங்கிறான் அல்லாஹ். ஏன்னா, இந்த உலக வாழ்க்கை சோதனையில. இது விளையாட்டு மீனுமன்றி வேற என்ன? அங்க உங்களுக்கு சோதனை தானே. இப்ப நீங்க கொஞ்ச நாள் விட்டீங்கன்னா, ஃபிரௌன் வருவான், ஹிட்லர் வருவான், எல்லாம் போட்டு உன்ன சாத்துவான். பேசாம செத்துரு ஜி நீ அப்படிங்கிறான் அல்லாஹ். நீங்க பேசாம செத்துருங்க சிவாஜிங்கிறான். நீ செத்துரு. நீ செத்துட்டு என்ட்ட வாங்குறான் அல்லாஹ். நீ வா நீ தான் உனக்கு தான் நான் சொர்க்கத்த நிச்சயிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றீல வா. அப்படின்னு கூப்பிடுறான். சேம் அதே தான் முஸ்லிம்களுக்கும். உண்மையிலேயே நீங்க உங்களுக்காகவே சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னு உறுதியா இருந்துச்சுன்னா, சாவுங்க. எதுக்கு உயிரோட இருக்கீங்க? இதே கேள்விதான். கேட்டு அல்லாஹ் சொல்றான், தம் கைகளினால் சம்பாதித்துள்ள தீவினைகளின் காரணத்தால். இவங்க சம்பாதிச்ச பாவம் இருக்குல்ல, அதாவது பாவங்கள சம்பாதிக்கிறதுங்கிறது பிசினஸ். பாவங்கள வச்சு பிசினஸ் பண்றது. இன்னைக்கு அதான் அவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. பாவத்த வச்சு என்ன பிசினஸ் பண்றானுங்க? இவனுங்க தான் பெரிய பெரிய மதுக்கடைகள வச்சு நடத்துறானுங்க. இவனுங்க தான் எல்லா விதமான பாவ காரியங்கள அந்த ஆபாச படங்கள், அதுக்கப்புறம் ஓரின எச்சரிக்கை சார்ந்த விஷயங்கள், இந்த மேற்கத்திய கலாச்சாரத்துல என்னென்னலாம் கொடுமையான அருவருக்கத்தக்க பாவமோ, இது எல்லாத்துக்கும் ஃபண்ட் பண்றவன் இவன் தான். வானவில் கொடிய தூக்கிக்கிட்டு பெரிய பெரிய மாநகராட்சியிலலாம் நடக்குதுல்ல ஊர்வலம். இந்த ஊர்வலத்துக்குலாம் யார் ஃபண்ட் பண்றான்னு பார்த்தா இவன் தான் ஃபண்ட் பண்றான். இஸ்லாத்த அழிக்கிறதுக்கு ஃபண்ட் பண்றவன் யாருன்னா இவன் தான் ஃபண்ட் பண்றான். அப்ப எல்லா இடத்துலயுமே இவன் தான் பாவங்களுக்கு சூழ்ச்சியா உட்கார்ந்திருக்கான். இப்ப இவன பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? உண்மையிலேயே உனக்கு தானடா சொர்க்கம். நீ சாவுங்கிறான். நீ அடுத்தவன கொல்ற. நீ செத்துரு. போய் அவன கொல்றீல. இவ்ளோ கொலைய பண்ணிட்டு இவன் என்ன சொல்றான்? இந்த கொலைக்கெல்லாம் எங்களுக்கு தண்டனை கிடையாது. ஏன்னா என்ன அர்த்தம்? நாங்க எங்கள்ல ஒரு ஆளு, அதாவது இவன் 1600 பேர் செத்ததுக்கு 1,20,000 பேர் கொன்றுக்கான். இப்ப இப்படியெல்லாம் கொன்னுட்டு அவன் என்ன சொல்றான்? இந்த கொலைக்கெல்லாம் எங்களுக்கு பழிவாங்கல் கிடையாது. மறுமையில நாங்க தண்டிக்கப்பட மாட்டோம் அப்படிங்கிறான். அப்ப நீ சாவு. இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தானே உட்கார்ந்திருக்க. கொல்றவன் ஒரு கூட்டமா இருந்தாலும் ஆமா சாமி போடுற கூட்டம் இருக்குல்ல. சேம் இதே தானே இன்னைக்கு முஸ்லிம்களும். நம்ம என்ன பண்றோம்? நம்மள்ட்ட அந்த என்ன பண்றோம்? நம்ம தான் சொர்க்கத்துக்குரியவங்கன்னு சொல்றோம். நம்மள்ட்ட சொர்க்கத்துக்கு தேவையான எந்த நற்செயல்களும் கிடையாது. நம்ம பாவங்கள்ல தான் மூழ்கி இருக்கிறோம். நம்மள்ட்ட எந்த விதமான அடிப்படைகளும் கிடையாது. அடிப்படைகள்ல என்ன? இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இஸ்லாமிய வரம்புகள மக்கள்ட்ட பேசணும். வரம்புகள்னா வெறும் சட்டங்கள பேசுறது இல்ல. குரான சொல்லணும். குரான கொண்டு மக்கள ஈர்த்தெடுத்து, அவங்கள அதன்படி வாழக்கூடிய மக்களா உருவாக்கணும். ஆனா அந்த பணியில நம்ம இருக்கிறோமான்னு கேட்டா இல்ல. அப்ப அப்படி இருக்கும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க உண்மையிலேயே சொர்க்கத்துக்கான ஆட்களா இருந்தா சாவுங்கன்னு சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், இவங்க சம்பாதித்தன் காரணத்தினால இவங்களுக்கு ஒருபோதும் இவங்க மரணத்தை விரும்ப மாட்டாங்க. மேலும் இந்த அக்கிரமக்காரர்கள் அல்லாஹ்வை இந்த அக்கிரமக்காரர்களை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், எல்லா மனிதர்களை விடவும், ஏன் இணை வைத்து வணங்குபவர்களை விடவும் இவர்களே வாழ்வின் மீது அதிக பேராசை கொண்டவர்களாய் இருப்பதை நீர் காண்பீர். அல்லாஹ் என்ன சொல்றான்? இவங்களுக்கு பேராசை அதிகம். யாருக்கு? யூதர்களுக்கு.
இந்த உலகத்துல வாழணும், ரொம்ப காலம் வாழணுங்கிற ஆசை இவங்களுக்கு அதிகம். யாரை விட அதிகம்னா, இணை வைக்கிறாங்களே அவங்கள விட இவங்களுக்கு ஆசை அதிகம். நீங்க பார்த்தீங்கன்னா, 100 வயது வரை வாழ்வது எப்படி? ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி? சித்தர் கூறும் கூற்றுன்னு YouTubeல நெறைய வீடியோ இருக்கும். நான் முஸ்லிம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 100 வயசு வரைக்கும் வாழ்றது, ஆரோக்கியமா வாழ்றது, இத்தனை வயசு வரைக்கும் வாழ்றது, அந்த வழிலாம் சொல்லிக் குடுக்குறது அவங்களா தான் இருப்பாங்க. ஆனா, அத ஃபாலோ பண்ணி வரவன் எல்லாரும் யாரா இருப்பான்னா, யூதனா இருப்பான். நீங்க கொடைக்கானல், ஊட்டிலாம் போய் பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் இஸ்ரேல், காட் ஆஃப் இஸ்ரேல்னு போட்டு அவ்வளோ கார் போகும். நீங்க போய் ஊட்டி, கொடைக்கானல் பகுதி போனீங்கன்னா, ஏன்னா மலை பகுதிகள்ல தான் அதிகமான மடங்கள், ஆசிரமங்கள் இருக்கும். அந்த பகுதிகளுக்கு அதிகமா யார் விசிட்டிங்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் யூதனா இருப்பான். ஏன்னு கேட்டா, இவன் என்ன பண்ண போறான்? கடவுளெல்லாம் ஒண்ணும் வணங்க போறதில்ல. இவனுக்கு தேவை ரொம்ப நாள் வாழணும். அவன்ட்ட ஏதோ டெக்னிக் இருக்கு. இவன் ட்ரெடிஷனலா வாழ்ந்துகிட்டு இருக்கான். நம்ம பாவம் பஞ்ச பொழைக்க வேண்டியதா ஆயிருச்சு. ஒவ்வொரு ஊர்லயும் அடிச்சு, அடிச்சு தொரத்தி, தொரத்தி ஒரு ஊர்லயும் போய் உட்காந்துட்டு இப்ப தான் நமக்கு சொந்த ஊர் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? இவங்கள்ட்ட கத்துக்கலாம்னு சொல்லி இங்க தான் வந்திருக்கிறானுங்க. அப்ப இந்த ரொம்ப நாள் வாழ்றது எப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு அதிகம். எப்படின்னா, அல்லாஹ் சொல்றான், அவர்கள் ஒவ்வொருவனும் எப்படியாவது 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். ஒரு 1000 வருஷம் ரொம்ப ஒரு 1000 ஆண்டுகள் வாழ்வது போதும் அப்படின்னு உட்கார்ந்திருக்கான். அந்த மாரியான வாழ்க்கை இவனுக்கு தேவை அப்படின்னு இவன் ஆசைப்படுறான். ஆயினும் அவனுடைய நீண்ட ஆயுள் வேதனையிலிருந்து அவனை விலக்கி விடாதே. எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் செத்தா நீ என்கிட்ட தானே வந்தாகணுங்கிற அல்லாஹ். எப்படி பார்த்தாலும் உலகத்துல பொறந்துட்டேன்னா மரணம்னு ஒண்ணு இருக்கு. மரணம்னா நீ எங்க வரணும்? என்கிட்ட தான் வரணும். அப்ப என்ன சொல்றான்? அவர்கள் எத்தகைய செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க என்னென்ன செஞ்சுகிட்டு இருக்கீங்கங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறான். இவங்க என்னென்னலாம் செய்றாங்க? இன்னைக்கு பூமியில எல்லா விதமான குழப்பங்களுக்கும் இவங்க தான் காரணம். யூதர்கள் தான் காரணம். அவங்கள ஒட்டுமொத்தமா ப்ளேம் பண்ணிட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க அந்த மாரிலாம் செய்றாங்கல்ல, அவங்க அப்படி செய்யறதுக்கு யார் துணை போறான்னு கேட்டீங்கன்னா, முஸ்லிம்கள் தான் துணை போறாங்க. ஏன்னா உலக பெரும்பான்மையில யார் பெருசு? கிறிஸ்தவர்கள் அதிகம். 2வது இடத்துல யார் இருக்கிறா? முஸ்லிம்கள். அதுவும் இல்லாம வளர்ந்துகிட்டு வரக்கூடிய மார்க்கம் இது. இன்னைக்கு பிரிட்டன்ல கதறானுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிட்டானிஸ்தானா மாறிடும் போல அப்படிங்கிறானுங்க. ஏன்னா முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. எல்லாரும் என்ன பண்றாங்க? இங்க இருந்து குடிபெயர்ந்து அங்க போயிடுறாங்க. 5 புள்ள 6 புள்ள பெத்துக்கிறதுக்கு அங்க அனுமதி இருக்குது. ஆப்பரேஷன்லாம் பண்ணி விடுறது இல்ல. அதனால நெறைய குழந்தை பெத்துக்கிறாங்க. அங்க வந்து தங்களுடைய ஜெனரேஷன் அங்க வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அந்த எண்ணிக்கை பெருகும்போது அவனுக்கு பயம் வந்துருச்சு. சேம் பனு இஸ்ராயேல பார்த்து ஃபிரௌனுக்கு பயம் வந்துச்சுல, எண்ணிக்கை பெருகிருச்சுன்னு. அதே பயம் பிரிட்டனுக்கு வருது. அங்க உள்ள மக்களுக்கு வருது. அதே மாரி ஒவ்வொரு ஊர்லயும் இந்த பிரச்சனை இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சுன்னா இந்த பிரச்சனை வரும். அப்ப அந்த மாரி எல்லாம் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை பெருகிக்கிட்டே இருக்குது. ஆனா பெருகிக்கிட்டு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையினால என்ன பலன்? இந்த உலகத்துல நீதி வந்துருச்சா? இந்த உலகத்துல பாவங்கள் ஒழிக்கப்பட்டுருச்சா? நன்மை பெருகிருச்சா? எதுவுமே இல்ல. எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கை தான் தோன்றித்தனமான தங்களுடைய இன்ப மன இச்சை வாழ்க்கைய தான் நம்ம விரும்பி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம மன இச்சைக்கு எதெல்லாம் இசைவா இருக்குதோ அதெல்லாம் மார்க்கத்துல ஃபாலோ பண்றோம். எதெல்லாம் பிடிக்கலையோ அத நம்ம விட்டுர்றோம். தேவைப்படுறத எடுத்துப்போம். தேவையில்லாத விட்டுருவோங்கிற மாரியான அந்த பேஸ்ல நம்ம அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? முழுமையா இஸ்லாத்திற்குள் முழுமையா நுழைஞ்சிருங்கங்கிறான். இந்த ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு கால்லாம் வைக்கக்கூடாது. வந்தா முழுசா வந்துருங்க. அப்ப அதனால தான் இறை நம்பிக்கையிலிருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்ம எத பத்தி பார்த்தோம்? இறைவனை பத்தியும், மறுமைய பத்தியும் பார்த்தோம். இந்த 2 பேஸ் இருந்தா தான் நம்ம குரான பத்தியும், தூதர பத்தியும், வந்து மலக்குமார்கள பத்தி மத்த விவகாரங்கள்லாம் பார்க்க முடியும். அப்ப இது 2த்தையும் பார்த்த பிறகு தான் நம்ம அல்ஹம்து சூராக்குள்ளேயே போனோம். அப்ப அந்த பேஸ்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா, இதனுடைய அடிப்படைகள் கொடுக்கப்பட்டதுனால மட்டும் தான் சஹாபாக்களால வெற்றி கொள்ள முடிஞ்சுச்சு. ரசூலுல்லாஹ் ஆரம்பத்துல அந்த 10 வருஷம் எஃபோர்ட் போட்டாங்கல்ல தாவாக்கு. அந்த எஃபோர்ட்டுடைய விளைவு தான் என்ன? ரோமாபுரியும், கிஸ்ராவும், உமர் ரலியல்லாஹு ஜெயிச்சது. அதே ரசூலுல்லாஹ் வந்து சும்மா ஒண்ணுமில்லாத ஒரு கூட்டத்த காப்பாத்துறதுக்காண்டி வர மாரி வந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? மூசா நபியுடைய நிலைமை தான். மூசா நபிக்கு என்ன பண்ணாங்க இவங்க? அவ்ளோ அத்தாட்சிகள பார்த்து இவங்க நிராகரிச்சதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுடைய ஈமான் உள்ளத்துல போய் இறங்கல. அது அது மடைமாற்றம் பெற்றுச்சு. அது வந்து உயிரோட்டம் உள்ள ஈமானா இல்ல. ஏதோ ஒரு தலைவர ஃபாலோ பண்ணி வாழுவோங்கிற மாரியான ரசிக கூட்டம் மாரி அவங்க போயிட்டாங்க. அப்ப அந்த போக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடாதுன்னா, நம்ம உயிரோட்டம் உள்ள மனிதர்களா மாறணும்னா, இந்த குரான வாசிச்சா மட்டும் தான் முடியும். இப்ப குரான கொண்டு உயிரோட்டம் உள்ள சமுதாயத்த உருவாக்கக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சபை உட்கார்ந்திருக்குது. பயான் சபை ஒண்ணு உட்கார்ந்திருக்கு. ரசூலுல்லாஹ் வந்து பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து 3 பேர் வராங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, வந்து பேசிக்கிட்டு இருக்க இடத்துல ஒரு கேப் கிடைக்குது. அந்த கேப்ல வந்து உட்கார்ந்துட்டாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, ஒரு ஓரமா ஒதுங்கி உட்கார்ந்துக்கிட்டாரு. இன்னொருத்தர அலட்சியப்படுத்திட்டு போயிட்டாரு. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு பயானம் முடிச்சிடுறாங்க. முடிச்ச பிறகு இந்த 3 பேர பத்தி நான் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. அதோட என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 3 பேர் வந்தாங்க. ஒருத்தர் வந்து கிடைச்ச கேப்ல வந்து உட்கார்ந்துட்டாரு.
உட்கார்ந்து இந்த பேச்சை கவனமா கேட்டாரு. கேட்டதுனால அல்லாவை நோக்கி இவர் வந்தாரு. அல்லாவும் இவர் அரவணைச்சுக்கிட்டான் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் வெட்கப்பட்டு ஒதுங்கி போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. அவர் வெட்கப்பட்டு ஒதுங்கி உட்கார்ந்ததுனால அல்லாவும் வெட்கப்பட்டுக்கிட்டான் அப்படிங்கிறாரு. அப்ப இன்னொருத்தர் வந்தாரு. அவர் என்ன பண்றாரு? அலட்சியப்படுத்திட்டு போயிட்டாரு. அல்லாவும் அவரை அலட்சியப்படுத்திட்டான். இப்ப ஹிதாயத்துடைய நோக்கம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாவாவை நம்ம எத்தி வைக்கிறோம். ஒரு இடத்துல போய் நம்ம பேசுறோம். அவங்கள கூட்டு வரோம் அப்படின்னு சொன்னா, அதோட எஃபெக்ட் இதுதான். நம்ம ஒரு சபையில அவங்கள கூட்டு வந்து உட்கார வைக்கிறதுனால அவங்களுக்கும் நன்மை, நமக்கும் நன்மை. அது சார்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்னன்னா, அல்லாஹ் நம்மள அரவணைக்கிறான். இப்போ ஒரு விஷயத்த நம்ம உள்வாங்குறோம்ல, உள்வாங்கிட்டு அந்த அந்த சாப்டருக்குள்ள நம்ம போறோம். இப்ப இந்த குரான நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். கிட்டத்தட்ட 96 வசனம் பார்த்துட்டோம். இப்ப 96க்கு அப்புறம் பார்க்கறது எல்லாமே கிட்டத்தட்ட லைவா பேசுற மாரியே இருக்கும். அடுத்து வரக்கூடியதெல்லாம் ஹாருத் மாருத் சம்பவங்கள். அதெல்லாம் அடுத்தடுத்து போகும். அப்ப இந்த வசனங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இத வந்து ஆர்வம் ஊட்டக்கூடிய சபைகளா உருவாக்கணும். இப்ப நம்ம கேட்கிறோம் அதோட முடியாம இன்னொருத்தர கூட்டு வரணும். அவங்களுக்கு நம்ம அத எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்க கூட இத டிஸ்கஷனா நம்ம மாத்தணும். உமர் இப்னு அப்துல் அசீஸ்ன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. யாருக்காவது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? உமர் பின் அப்துல் அசீஸ். கேள்விப்பட்டது இல்லையா? அதாவது உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு வந்து இப்னு உமர் இல்லாம இன்னொரு மகன் இருக்கிறார். ஆசிஃப் அப்படின்னு சொல்லி. அப்ப உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்க, ஒரு அவங்களுடைய ஆட்சி காலத்துல நைட் டைம்ல போய் விசிட் பண்ணுவாங்க. அவங்க ஊர்ல உள்ள எல்லா வீடுகள்லயும் போய் யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஊர பாதுகாத்துட்டு வருவாங்க. வரும்போது வயசானவங்கள ஒரு வீட்டு வாசல்ல போய் உட்காருவாங்க. அந்த வீட்டுக்குள்ள டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கும். என்ன டிஸ்கஷன்னா, பால்ல அந்த இது கலக்கிறது இருக்குல்ல, அந்த பெண்மணிய வந்து தன்னுடைய மகனுக்கு கட்டி வைப்பாங்க. அவங்களுடைய பேரன் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமர் இப்னு அப்துல் அசீஸ். இவர் வந்து பின்னாடி உள்ள காலகட்டத்துல மக்கால அமீரா இருந்தார். பிறகு அவர் என்ன பண்றாருன்னா, கலீஃபாவா ஆக்கப்படுறார். அதுக்கு முன்னாடி அவர் செல்வந்தரா இருந்தார். அவர் செல்வந்தர்னா எப்படிப்பட்ட செல்வந்தர்னா, ஒரு நாள் போட்ட ட்ரெஸ்ஸ இன்னொரு நாள் போட மாட்டார். கிழிஞ்சிருச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸ தச்செல்லாம் போட மாட்டார். அவர் வாசனை திரவியம் பூசிட்டு அந்த ஊருக்குள்ள நடந்தாருன்னா, இவர் ஒரு தெருவு வழியா போயிருந்தாருன்னா, மக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சுருவாங்க. உமர் இந்த வழியா போனாரா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த மாரியான ஒரு காஸ்ட்லியான ஆள் அவரு. ஹேண்ட்ஸமான ஆளு. அப்படிப்பட்ட மனிதர் கலீஃபா ஆன பிறகு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய லைஃப் ஸ்டைலே மாறுது. அவர் என்ன பண்றாரு, மசூராவுக்கு லேட்டா வராரு. ஏங்க லேட்டு அப்படின்னு கேட்டா, என்கிட்ட 2 ட்ரெஸ் தான் இருக்கு. ஒரு ட்ரெஸ் துவைக்க கிடக்குது. இன்னொரு ட்ரெஸ் தான் இருந்துச்சு. அத நான் இப்ப துவைச்சு போட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சு. ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு. துவைச்சு போட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுங்கிறாரு. அப்ப அந்த மாரி அவரு ரொம்ப அந்த சிக்கனமான சூழலுக்கு மாறிக்கிட்டாரு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஆட்சி காலத்துக்கு முன்னாடி இருந்தவங்கலாம், அலி ரலியல்லாஹு அன்ஹு வரைக்குமான ஆட்சி காலம் வேற. அதெல்லாம் கலீஃபாக்களுடைய ஆட்சி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நுபுவத்தின் அடிப்படையிலான ஆட்சின்னு. அதுக்கப்புறம் வந்தது மன்னராட்சி. மன்னர்களுடைய ஆட்சி. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலயும் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த மன்னர்கள தழுவி தான் இருப்பாங்க. இப்ப இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, அ திமுகவுடைய விடியல் ஆட்சி இருக்குது. இப்ப இந்த விடியல் ஆட்சியில என்னத்த பத்தி மக்கள் அதிகமா பேசுவாங்க? ஜாதி ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அத பத்தி தான் அதிகமா பேசுவாங்க. அதே இன்னைக்கு ஒரு பிஜேபி ஆட்சி வந்துருச்சு. என்ன பேசுவாங்க? இந்து மத கடவுள்கள், கடவுள் கொள்கை, முஸ்லிம்கள் என்றாலே தீவிரவாதிகள், அவங்கள ஒழிச்சு கட்டணும், பள்ளிவாசல்கள் இந்த மாரி கான்செப்ட் வந்துரும். இப்ப யார் ஆட்சியில இருக்காங்களோ, அது சார்ந்த சிந்தனைகள் தான் மக்கள்ட்ட இருக்கும். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏத்தா மாரி அந்த பேச்சு வரும். உதாரணத்துக்கு அமெரிக்காவ எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப ட்ரம்ப் ஆட்சியாளரா இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி யார் ஆட்சியாளரா இருந்தான்னு தெரியுமா? தெரியாது. ஜோ பைடன். ஓகே. ஜோ பைடன்னு ஒருத்தர் ஆட்சியில இருந்தார். ஜோ பைடன் என்ன பண்ணாரு, ஓரின சேர்க்கையாளர்களுக்கெல்லாம் ஆதரவு குடுத்தாரு. பொம்பளை கல்யாணம், அதாவது ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறது, பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறது, அந்த டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது ஆம்பளை வந்து பொம்பளையா மாறிடுறது, இவங்களுக்கெல்லாம் ஆதரவு குடுத்தாரு. அந்த மாரிலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ட்ரம்ப் என்ன சொல்ட்டாரு, ஒன்லி 2 ஜெண்டர்ன்ட்டாரு. பொம்பளை தான். வேற எல்லாம் கிடையாது அப்படின்ட்டாரு. அப்ப இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, குடும்பத்த எப்படி கட்டமைக்கிறது, குடும்பம் எப்படி ஒழுக்கமா இருக்கிறதுன்னு இப்ப பேசுறாங்க. ஆனா இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரம்புக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இவங்களுடைய உரிமைகள பத்தி பேசுனாங்க. இவங்களுக்கு எதிரா பேசுறத எதிர்த்தாங்க. அப்படிப்பட்ட கல்ச்சர் இருந்துச்சு. அப்ப அதே மாரி தான் ஆட்சியாளர் எப்படி இருக்கிறாங்களோ, ஆட்சியாளர் எந்த கருத்தியல சரி காண்றாங்களோ, அது சார்ந்த பேச்சு தான் மக்கள் பேசுவாங்க. இப்ப இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ்க்கு முன்னாடி இருந்தவங்கலாம் எப்படி இருந்தாங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்றாரு, பெரிய கட்டிடக்கலை வல்லுனரா இருக்கிறாரு. அவரு பில்டிங்லாம் சூப்பரா கட்டுவாரு. ஆர்க்கிடெக்ட் சூப்பரா இருக்கும். டிசைனா கட்டுவாரு. அப்படி இருந்தவரு ஆட்சிக்கு வந்துட்டாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா, மக்கள் எல்லாருமே அவங்க வீடுகள அலங்கரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வந்து இந்த மாரி கட்டிடக்கலை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது பத்தியே ஆர்வம் அவங்களுக்கு அதிகமா போயிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வராரு. அவரு எப்படின்னா சரியான பெண் பித்தன். அவரு என்ன பண்றாரு, இந்த ஊர் பொண்ணு தான் அழகா இருக்கும். இல்ல இந்த ஊர் பொண்ணு தான் அழகா இருக்கும். இந்த ஊர் பொண்ணுங்க பொறுமைசாலிங்க. இந்த ஊர் பொண்ணுங்க வந்து தப்பானவங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் என்ன பண்றாங்க, கல்யாணம் பண்றது பொண்ணு. இத பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க.
ஆனா இவர் வந்த காலகட்டம் எப்படி ஆயிடுச்சுன்னா, இவர் வெறும் 2.5 வருஷம் தான் ஆட்சி பண்ணாரு. இந்த 2.5 வருஷம் கிட்டத்தட்ட 30 மாசம். இவருடைய ஆட்சிக்கு அப்புறம் என்ன ஆயிருச்சுன்னா, இவருடைய ஆட்சியுடைய எஃபெக்ட் தெரியணும்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் இஷா தொழுது முடிச்சுட்டு வந்து நின்று பேசுவாங்களாம். பேசும்போது நான் இவ்வளவு சூரா மனப்பாடம் பண்ணிட்டேன். நீங்க எவ்வளவு மனப்பாடம் பண்ணீங்க? நான் இவ்வளவு குர்ஆன் ஓதுனேன். நீங்க எவ்வளவு குர்ஆன் ஓதுனீங்க? உங்க என்னென்ன ஹதீஸ்லாம் நீங்க கேட்டீங்க? உங்களுக்கு இந்த ஹதீஸ் தெரியுமா? இப்படிதான் டிஸ்கஷன் இருந்துச்சாம். அப்ப அந்த மாரியான ஒரு சூழல மாத்துனவர் அவரு. அப்ப அவருடைய காலத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதான் இந்த தாவா தான் பேஸ். அவரு அந்த அந்த சூழல வந்து எப்படி உருவாக்குவாங்கங்கிறது தான் அது. அப்ப குர்ஆன கொண்டு தான் அவங்க அந்த சமூகத்த உருவாக்குனாங்க. அப்ப அது அந்த அந்த பேஸ நம்ம உருவாக்கணும்ல. அந்த சபைகள நம்ம உருவாக்குறது மூலியமா மட்டும் தான் சமூகம் மாறும். குர்ஆனுடைய சபைகள் இன்னைக்கு உருவாக்கப்படுறதே இல்ல. எல்லா இடத்துலயும் பயான் பண்றாங்க. இப்ப பிரச்சனையே என்னன்னா, பயான் நடக்குது. ஆனா, அந்த பயான்கள் குர்ஆன கொண்டு நடக்கிறதே கிடையாது. திரும்ப திரும்ப ஒடுக்கத்தி புதன், திரும்ப திரும்ப சீசனல் பயானு. இப்ப நீங்க நான் வந்து இந்த பயான்ல ஏதோ சொல்லணுங்கிறதுக்காண்டி நான் சொல்லல. செட்டப் வந்து இதுல சாராம்சமா இருக்குதுங்கிறதுக்காண்டி சொல்ட்டேன். ஆனா, இன்னைக்கு பேச்சாளர்கள் உருவாயிட்டாங்கன்னா, அவங்க 2 விஷயத்த பத்தி தான் பேசுவாங்க. ஒண்ணு தர்கா வழிபாட்ட எதிர்த்து பேசுவாங்க. அது பேசப்பட வேண்டியது மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா, அத மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறது தப்பு. அப்ப அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அடுத்த விவகாரங்கள். குர்ஆன கொண்டு நம்ம வழி நடத்தணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? தனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமா குர்ஆன சொல்றாங்க. ஆனா இது இன்னைக்கு நமக்கு எத்தன பேருக்கு அற்புதமா இருக்கு? நம்ம அத அற்புதமா பார்க்கிறது இல்லைல்ல. ஜஸ்ட் எல்லார்கிட்டயும் வேதம் இருக்குது. நம்மகிட்டயே ஒரு வேதம் இருக்குது. இந்த வேதம் என்ன சொல்கிறது என்றால்ங்கிற லெவல்ல இருக்கிறோம். ஆனா இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியணும்ல. அப்ப அந்த இத கொண்டு நம்ம சமூகத்த உருவாக்குனா மட்டும் தான், அந்த சமூகம் இஸ்லாத்த கொண்டு வளரக்கூடிய சமூகமா இருக்கும். இந்த உயிரோட்டமுள்ள சமூகத்த அப்பதான் நம்ம உருவாக்க முடியும். அதனால அந்த பங்களிப்ப நீங்க ஒவ்வொரு வீட்லயும் துவங்க ஆரம்பிச்சுருங்க. நீங்க நீங்க அது சார்ந்து பேசுங்க. அது சார்ந்து நீங்க எஜுகேஷனுக்குள்ள வாங்க. தஃப்சீர் புத்தகங்கள் கிடைச்சுச்சுன்னா வாங்கி படிங்க. நீங்க பள்ளிக்கு போறீங்க, ஏதாவது ஜும்மா தொழுவ போறீங்கன்னா, அங்க ஃபுல்லா அடுக்கி வச்சிருப்பாங்க. அது என்ன புக்குன்னே பாதி பேருக்கு தெரியாது. இப்னு கஸீர்ன்னு ஒரு புக் இருக்கும். அத எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வசனத்துக்கும் விளக்க உரைகள் இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்து விளக்க உரைகள். அது இல்லாம புது புது விளக்க உரைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவைன்னா சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம வாங்கி எல்லாருமே அதனுடைய புழக்கத்துக்குள்ள வாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசிக்கக்கூடிய சபைகள அதிகமா உருவாக்கிக்கங்க. அந்த மாரி ஃபார்ம் பண்ணும்போது மட்டும் தான் நம்ம அடுத்த ஜெனரேஷன வந்து சரியான முறையில வார்த்தெடுக்கலாம். அதுக்கான நற்பாக்கியத்த அல்லாஹ் குடுக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا